என்ன எதுனே தெரியாம கண்ட பட்டனே அழுத்தி ஒருத்தனை கருகி சாகடிச்சிட்ட. டோரை திறந்து அவன் பாடி எடுத்து போட்டு ஃபேன் காத்துல ஆற வைங்க. நான் போய் போலீஸை கூப்பிட்டு வரேன். மணி கிராண்ட் பா சொல்றேன் ஸ்டாப். அதுக்கு அவசியமே இல்ல. அதே பெரிய செஸ்ட். வாங்க சார், நீங்க ட்வின்ஸா? இப்போதான் உங்க அண்ணனை ஜெட்டியே இல்லாம அங்க அம்மனமா எரிச்சு சாவடிச்சானுங்க. ஷட் அப். ஓ, நீ ஸ்டான்ஃபோர்டா? நான் நிஜமாவே டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரோஷன், அந்த ஷாரோட்டோ கட் பண்ணிடு. இந்த வாஷிங் மிஷின்ல உண்மையிலே டைம் டிராவல் பண்ணியா? கூகுள் ரீலோட் தி இமேஜ். இதை வச்சு எங்க வேணாலும் பயணிக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஹலோ, என்னப்பா லைன் கிளியரா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆல் லைன் கிளியர். You have a voice message. ஹாய் மணி, நான் கிராண்ட் பா ஹேங்ஸ்டன் பேசுறேன். டிரான்ஸ்பாவை துணி காய போட ஆரம்பிச்சிருக்கேன். சோ திஸ் இஸ் த ரைட் டைம். உடனே கிளம்பி என் லேபுக்கு வா. இன்னிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் இடியட். ரோஷன் பால் நினைச்சு பெனாயில் குடிச்சிட்டான். நான் அப்புறம் கூப்பிடுறேன். கூகுள் ஸ்டாப் இட். பிள்ளையாரப்பா, ஊர்ல நல்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கும்போது இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனை எனக்கு மாப்பிள்ளையா கொடுக்கணும். இவன் ஏதோ புது ஃபேஷன்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கறான்னு தான் இதை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிதானே தெரியுது இது பைத்தியக்கார ட்ரெஸ்ஸாம. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிதான் தெரியுமா நீ பைத்தியம்னு? ஏன் உனக்கே தெரியாதா? என்ன அசிங்கப்படுத்திட்டேல. ஏற்கனவே நீ அசிங்கமா தானே இருக்கிற. இந்த திமிர் பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்ல. நான் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேச சொல்லு. இப்ப என்ன வேணுமா அவருக்கு? நீங்க சாரி கேக்குற வரைக்கும் அவருங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்ட மாட்டாராம். வாரா, மூஞ்சில முழிக்க மாட்டாராமே. அப்ப நான் சாரி கேக்குற வரைக்கும் சாரி இந்த ட்ரெஸ்ஸை கட்ட மாட்டீங்க. ஆன்ட்டி நல்லதா போச்சு. அவர் பழைய துணி எல்லாம் போட்டு பைட்டி வாங்கி பாத்ரூம்ல வச்சிருங்க. நான் ஊருக்கு போறேன். வர 3 வருஷம் கூட ஆகலாம். 3 வருஷமா? என்ன திடீர்னு? கேளுமா. எனக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பில்லி சுனி வைக்க கனடா வரைக்கும் போறேன். டேய் 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 டேய். இந்த கிட்டத்துல பக்கத்து விட்டு பார்வதி பார்த்தா என்ன? மச்சான் 10 மினிட்ஸ் உடனே வந்துடுறேன். பார்வதி வர நேரத்துல படுத்துறானே. அங்கிள், அப்புறம் அந்த கீழே சாணி இது கொஞ்சம் பெரிய தள்ளிடு. டேய் டேய், இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்படா. வேர் இஸ் த மணி? ஒரு சயின்டிஸ்டே திருட வச்சிட்டானே. ஏய், நான் காவா க்ளீன் பண்ண வந்த மாதிரி வெளியே நிக்கிறேன். உள்ள விட மாட்டாங்களா? சிட் டவுன். சிட் டவுன் மேன். மிஸ்டர் மணி, இந்த கிராண்ட் ஃபா சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உன் வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். ஏற்கனவே புரட்டி போட்டதுனால தான் இங்க வந்திருக்கேன். ஏன் இப்படி சிரிக்கிற? அதை அடுத்த மீட்டிங்ல சொல்றேன். நம்ம பிளான் படி எதுவுமே சேஞ்ச் வராவல. ரூல் நம்பர் 1, ஒருவேளை உனக்கு மனசு மாறி இருக்கிற வாழ்க்கையே போதும் நீ நினைச்சனா இருக்கவே இருக்கு எக்ஸிட் பட்டன். மனசு கண்டிப்பா மாறாது. நீ மேல சொல்லு. ஓகே. ரூல் நம்பர் 2, உன் வாழ்க்கையில நடந்த கோர சம்பவத்தை நீ தடுத்து நிறுத்திட்டனா இந்த வாட்சில இருந்து ஒரு அலார சவுண்ட் வரும். which means உன் டைம் லைன் மாறப்போகுதுன்னு அர்த்தம். அலாரம் அடிச்ச உடனே உன் பழைய வாழ்க்கையில இருந்து மறைஞ்சு புது வாழ்க்கையை தொடங்க போறன்னு அர்த்தம். is equal to 2 into ஃபார்முலா. புரிஞ்சுதா? சரியா புரியல, பரவாயில்ல. ஓகே மணி, ஒரு முறை தான் வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. போலாமா? ஆண்டவரே, 4வதாக அந்த புகைப்படத்தில் என்னுடைய படம் வராமல் ரட்சிப்பாயாக. ஹாய் மணி, எல்லாம் மணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ உள்ள போ. குயிக் மேன். அந்த
ஓபன் பண்ணும் பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். விதியை மாத்தி அமைக்கிற முயற்சியில முதல்ல காலத்தை தாண்டி பயணிக்க கிளம்பிட்டான். அவன் இறங்கி இருக்கிற புது முயற்சிக்கு அவனுக்கு ஒரு தனி தில்லு வேணும். What a crazy sound. Hey, what are you doing, man? Shit. No! Hey, fools! Our mission on but now. Stop it! பாயில கை விடாத man. Move it! Damn it! என்னால ஏன் இதை நிறுத்த முடியல? இதுக்கு முன்னாடி ஓட வச்ச man நீ 2020க்கு போயிருக்கான். ஏன் போனான்? அவன் வாழ்க்கையில நடந்த கோர சம்பவத்தை தடுத்து நிறுத்தாம போயிருக்கான். என்ன சம்பவம்? கல்யாணம். மேகனா, இந்தா அவதார் சிக்கன் உனக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. டேஸ்டியா வேற இருக்கு. தேங்க்யூ. பட் இதுக்காகலாம் உன்னை லவ் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த கார்த்தியோட வேல்யூ உனக்கு தெரியும். பார்க்க தானே போறேன் இந்த கார்த்தியோட ஆட்டத்தை. டேய், என்ன பண்றீங்க? விடுடா, ட்ரெஸ் கசங்கிட போகுது. அப்ப கரெக்டி வச்சிரு. இப்ப நான் மாப்பிள்ள இல்ல, அவன் ஃப்ரெண்டு குமார். டாரிங் டாரிங். இந்த கேமுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். போனடு. சரி, என்ன வேணும் உன் ஃப்ரெண்டுக்கு? பேச்சுலரா அவனுக்கு இதான் லாஸ்ட் நைட்டா, அதனால இப்போ ஒரு மேட்ச். சி, போன வாரம் தானே. மேட்ச் எல்லாம் கிடையாது. நோ மேட்ச். சமந்தி, மாப்பிள்ள ரெடியா? என் பையன் ஹாக்கி பிராக்டிஸ் முடிஞ்சு எப்பவும் வந்துட்டான். இந்நேரம் ரெடி ஆயிருப்பான். உங்க பொண்ணு சீக்கிரம் ரெடியாக சொல்லு. இன்னும் ரெடி ஆகலையா? மேகனா, என்னம்மா? ஹலோ, உன் ஃப்ரெண்ட் பிரியா ரெடி ஆயிட்டாளா? இது 5 minutes. பேச்சுலரா ஒரே ஒரு மேட்ச். எவ்வளவு 5 minutes. என்ன பிரச்சனை? ஏமா இன்னும் ரெடியா இல்ல? ஒரே ஒரு மேட்ச் ஆடணும்ன்ற உங்க பொண்ணு ஒத்துக்க மாட்டறா மாமா. என்னம்மா, ஒரே ஒரு மேட்ச் தானே, மாப்பிள்ளை ஆட விட. ஐயோ அப்பா, மாப்பிள்ளை அவ அப்படிதான் சொல்லுவா. நீங்க ஆடுங்க. மாப்பிள்ளை நிச்சயதார்த்த தண்ணி கூட பிராக்டிஸ் மேட்ச்னு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆக்கில பெரிய பிளேயரா வருவார் போல இருக்கு. மாமா கதவை லாக் பண்ணிட்டு போயிடுங்க. அதான் அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு. யாரா நீ? அப்படியே என்ன கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்க. நான் தான்டா நீ தான்டா நான். ஏய், என்ன டப்பிங் பட டைட்டில்லாம் சொல்கிற? கலாய் ராஜா கலாய். இப்போ ஜாலியாக தான் இருக்கும். பிரியாவை கல்யாணம் பண்ண உடனே தான் டங்குவார் டாராக கிழியும். நீ இன்னமும் ஏற்கனவே பிரியா கூட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. பிரியா கூட வாழ்ந்து நொந்து போய் 2027 டைம் மிஷின் பிடிச்சி வந்திருக்கேன். என்னது டைம் மிஷினா? டேய், என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியெல்லாம் போய் சொல்லாதடா. பக்கத்தில் தான் பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு. இதோ இரு, ஃபோன் பண்ணுறேன். டேய், அவசரம் கொடுக்க. நான் சொல்கிறது நீ நம்பலைல்ல? உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லவா? என்ன? உனக்கும் பிரியாக்கு நாளைக்கு நடக்க போகிறது ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, 4th நைட். ஏய், இது எப்படி உனக்கு? எல்லாம் எனக்கு தெரியும் மகனே. ஹலோ, உடனே பொண்ணு ரூமுக்கு வாடா, சீக்கிரம் வா. என்னாச்சு? வெறும் போயிட்டு வந்து உனக்கு இருக்கு. போடா போ. என்னாச்சு? யார் இப்படி பண்ணிருப்பாங்க? விடுமா, வேற ஒரு புடவை வாங்கிட்டா போச்சு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? முகூர்த்த புடவை கிழிஞ்சிருக்கு, எவ்வளவு பெரிய அபசகுடம் தெரியுமா? இதெல்லாம் வேலைக்காக. எனக்கு என்னமோ பெருசா தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது. டேய் சொல்லுங்க ப்ரோ. குடு போயா. சீரியல்ல வர பொம்பளை மாதிரி ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கிற? இல்ல ப்ரோ, இதை எப்படி கட்ட? ஏய் லூசர், ஷட் அப். ஓகே மேகோ, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. டோன்ட் வரி பிரியா, ஐ வில் அரேஞ்ச் a new saree. டே ஆஃப்டர் டுமாரோ தானே கல்யாணம். சேம் பேட்டர்ன், சேம் டிசைன். ஓகேவா? சேம் டிசைன் வேணாம், பார்டர் இன்னும் கொஞ்சம்
பெருசா இருந்தா நல்லா இருக்கும். அந்த கலர் ஜெராக்ஸ் கம்யூனிட்டி வேலையா இருக்குமோ? என்ன மாதிரியே இருக்கான். ஒரே குழப்பமா இருக்கான். பா அம்மாவுக்கு தெரியாம வெளியே எங்கன்னா போய் மேட்ச் ஆடி இருக்கிற? மேட்ச் ஆடவே கஷ்டப்பட்டேன்டா. சரி சரி, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பால் டப்பான்னு. நீ எங்கேருந்து வெளி மேட்ச்ல ஆடி இருக்க போற? சரி போ. கயிறை கூட கட்ட தரல லூஸ். நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? தெரியும், இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். சார் ஆனால் நம்ம டைம் மிஷின் கண்டுபிடிச்சதே பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போகிறது தானே சார். அதில் என்ன சார் தப்பு இருக்கு? தப்பு தான். மணி 2020க்கு போய் அவன் கல்யாணத்தை நிறுத்தினான்னா அவன் ஈபியில வேலை பார்க்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவனுக்கு சம்பளம் வராது. ஓகே கைஸ். லூஸ் ஸ்டாக். ஸோ மணி ஈபியில வேலை பார்க்கலன்னா அவன் லேபுக்கு வந்திருக்க போறதும் இல்லை, நாம டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்க போறதும் இல்லை. எஸ், இதில் பியூட்டி என்னன்னா மணி போய் அவன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டானா டைம் லைன் சேஞ்ச் ஆகிடும். அதனால இங்க நடந்த சம்பவம் மணியை தவிர நம்ம யாருக்கும் ஞாபகம் இருக்காது. கொஞ்ச நாள்ல அந்த இரும்பு டப்பாவை பேர்ச்சி மரத்துக்கு போட்டுட்டு நீ நியூ ஜாப்புக்கு ஜாயின் பண்ண போயிடுவேன். எஸ், கன்ஃபார்ம் போவேன். சார் என்ன சார் பண்றது? அவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்குள்ள நாம அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு நாம ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற எரர் கரெக்ஷன் டீம்ல இருந்து 2 பேரும் அங்க அனுப்பணும். அந்த லிஸ்ட் ரெடியா? சார் இவங்களாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க. நோ நோ நோ, ஐ வாண்ட் தி வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். வர்ஸ்டா? வை சார்? அதுக்கு காரணம் இருக்கு. சார் வர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்கன்னு யாரும் இல்லை சார். ஆனால் வர்ஸ்ட்டுக்கும் கீழே 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க ட்ரைனிங் போட்டு இப்போ பாருங்க சார். சார் எதுக்கு அவனை பார்த்தே பண்ணிடலாம். வணக்கம். சம்திங் ராங் வித் த கன். பாஸ்டுக்கு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், நோ ஆங்கிள். திஸ் இஸ் ஃபினிஷ். ஒன் புல்லட் சேவ். நீங்க பாஸ்டுக்கு போன அப்புறம் அங்க உங்கள மாதிரியே ஒருத்தர் இருப்பான். அவன் அங்க சந்திக்க நேரிட்டா என்ன செய்வீங்க? என்னைய மாதிரியே ஒருத்தன். எங்க அப்பா மேல சந்தேகப்படுவேன். டிரான்ஸ்பர் திஸ் இடியட்ஸ். எஸ், பேட் சாய்ஸ். அறிவாளிங்களை டைம் மிஷினில் அனுப்புனா அவங்க அங்கே போய் அவங்களோட பாஸ்ட்டை மாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பிரச்சனைங்க உண்டாகலாம். முட்டாளுங்களை அங்கே அனுப்புறது தான் கரெக்ட். ஹாய் மேன், அந்த மிஷினுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இவனுங்களுக்கு பதிலாக நம்ம ரோஷனே அனுப்பலாம். கண்ணாடியா? வாட்? ஃபிங்கர் பிரிண்ட் வைங்கடா. சக்சஸ். ஹாய் டிரான்ஸ்பர், அந்த லூஸ் காய்ஸ்க்கு நீ சொல்றது புரியல. சாயங்காலம் வேலை அங்கே நிப்பானுங்க. நீ போய் கீப் பண்ணா மேன், போ. எஸ் சார். கோட் போட்டு ஹாலிவுட் அசிங்கமா தரான். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது. அந்த இபி மணியோட போட்டோ இருக்கா? ப்ளீஸ் பாஸ், திஸ் காய் ஈஸி டார்கெட். திரும்பவும் சொல்றேன், நீங்க 2020க்கு போய் பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டிய ஆள் இவன் தான். ஆனா நீங்க போற இடத்துல இவனை மாதிரியே இன்னொருத்தன் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? டிரான்ஸ்போ ஹெவி ரிஸ்க் இந்த மாதிரி இருப்பான். பாஸ், வித்தியாசம் தெரியுதா? ஓ, நல்லாவே தெரியுதா? இவன் சுமாரா இருக்கான், இவன் சூப்பரா அழகா இருக்கான். ஒன்னத்துல பிரைட்னஸ் ஹெவியா இருக்கு மேன். ஓ ஓகே. இவனுங்க எல்லாம் பேபிலே டெத் பண்ணிருக்கணும். யார் நிறைய வேலை விட்டு வச்சுக்கிறானுங்க பாரு. மிஷன் இஸ் ஆன். Bunch of useless guys. Hello, this is not Charata, man. Change up the location. Finish.
ஹலோ சார், உங்களுக்கு பையன் பிறந்து 1 hour ஆகுது. இன்னைக்கும் ஆஃபீஸ் போய் பாருங்க, போங்க. சரி சார். ஏய், டோன்ட் ரன். உள்ளே. சிஸ்டர், என்னை தூக்கி விடுங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் உண்மையிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஓகே. இப்போ இதெல்லாம் சாதாரணம் தானே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஷுவர். சேஃப் லேண்டட். என்ன மறிக்க விழுந்த வாசனை மணக்குது. எங்க வந்து இறக்கி விட்டுருக்கானுங்க. நீ கரெக்ட் உடம்பு. ஐயோ, அதெல்லாம் அந்த காலமா. மொரட்ட உடம்பு. டேய், நீங்க 2 பேர் தொடர்ந்து ஏன் உடம்புடா? எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, என்னடா மாப்பிள, வீடியோ எப்படி இருக்கு? முன்ன மாதிரி நான் பேசியிருக்கேன்ல. யாரா நீ? உனக்கு என்ன தாண்டா வேணும்? தம்புடு, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும். வாடா மாப்பிள, சொன்ன டைம் முன்னாடியே அலர் அடிச்சுட்டு வந்துட்ட போல. டேய், அந்த வீடியோ டெலீட் பண்ணவே மாட்டியா? பண்றேன். நான் சொல்றதை நீ கேட்டா டெலீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஒரே கிளிக்கு தான், அப்புறம் நீ தான் ஃபுல் ட்ரெண்டிங். டேய், என்னதாண்டா வேணும்? வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கல்யாணத்தை மட்டும், கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது. வேற எதனா தான் சொல்லு. டேய் 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 டேய், எப்படா நான் உனக்கு புரிய வைப்பேன்? சரி, ஒன்று பண்ணு. ஃப்யூச்சருக்கு போய் 1 வாரம் என் வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு வா. வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை நடத்தலாமா இல்லை வேண்டாமான்றத நீயே டிசைட் பண்ணு. அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் வெளியே விட மாட்டேன். என்ன, ஓகே தானே? நீ ஓகே தான் சொல்லி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. என்னடா தம்பி, கண்ணில் பயம் தெரியுது? எனக்கு என்னடா பயம்? எங்க வேணாலும் போக ரெடி. அப்போ இந்தா, இதில் இருக்கிற அந்த எக்ஸிட் பட்டன் நமக்கு. டேய், வந்ததும் வந்த பிரியாவை லவ் பண்ணுறது முன்னாடி வந்துருக்கலாம்ல. ஏன்டா இப்போ வந்து என்ன சாவடிக்கிற? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்துட்டு போகிறது டவுன் பஸ் இல்லைடா, டைம் மிஷின். ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்ன? அது நீ அங்கே போ, உனக்கே தெரியும். ஆமாம், கேட்க மறந்துட்டேன். எப்படா பூட்டி திரும்பி வர்றது? உங்கள் வீட்டில் உனக்கு மரியாதையே சொல்லித்தரலையா? விக்கி லோனா. வெல்கம் டு தி ஃபியூச்சர். நாம இப்போ ஒரு செம்மையான விஷயத்தை பார்க்கிறதுக்கு தயாராயிட்டோம். டெய்லி நம்ம வீட்ல பார்க்கிறது மாதிரி இல்லாம இது ஒரு புது ஐட்டமா இருக்கும். உலகமே புதுசா மாறிட்டு இருக்கும்போது நாம ஏன் பழசா இருக்கணும்? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இதுதான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இதோ இப்போ உங்களுக்கான ஒரு அருமையான மாடலை பார்ப்போம். டேய் புட்டிமணி, என்ன ஆடை அமலா பால் மாதிரி ஆக்கிட்டேடா. இதோ உங்களுக்கான அழகான ஒரு பொக்கிஷம் 360 டிகிரியில். நீங்க once இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ண தோணாது. இந்த சர்வீஸ்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. எப்படி இருக்கு எங்களுடைய புது மாடல்? மாடல்லாம் சூப்பர் தான். அவர் ஏன் தவா வச்சிருக்காரு? மீன் வர்க்க வச்சுன்னு இருக்கிற. எல்லாரும் கண்ணை தானே மூடுவாங்க, நீனா வாயை மூடுற. செக்யூரிட்டியா? ஏய், நைஸ் ஸ்கர்ட். டிசைன் நல்லா இருக்கு. எங்க வாங்குன? ஆன்லைன்ல வாங்குனேன். ஓசில ஏசி கதன் வாங்க வந்த. சி போ. எங்க வாங்குனே? பாய்டா மொட்டை. நைஸ் ஜாப். மொட்டையா?
வாடா அத்தி வரதா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஆள் வேற பயங்கரமா மாறிட்ட. பிரியாங்கப்பா காணாம போயிட்டாளா? நாங்க கூடிய சீக்கிரம் நீதான் காணாம போவேன்னு பேசிட்டு இருந்தோம். மா நான் தான் சொன்னேன் இல்ல கொஞ்ச நாள் பேசாம இரு, உங்க அம்மா கோவம் தண்ணிட்டு அதுக்குள்ள ஏன் டென்ஷன் பண்ற? வாடா அவ கேட்டு போறா. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஆளும் பேச்சும் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ புதுசா கேட்கற மாதிரி கேட்கற. என்னைக்கும் பொண்டாட்டி அடக்கி இருக்கணும், அன்னைக்கு அமைதியா இருந்துட்ட. உங்க அம்மா மூஞ்சி சகிக்கலைங்கிறது உண்மைதான். அதை நானே இது வரைக்கும் சொன்னதில்லை. உன் பொண்டாட்டி அதை சொன்ன. ரெண்டாவது பாடி போடிங்கிற வரைக்கும் கண்ட புத்தி போச்சு. இனிமேப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. பட எக்ஸ்கியூஸ் மீ, இங்க B5 எங்க இருக்கு? சரி, இளையராஜா மியூசிக் எல்லாம் வாழ மாட்டாரு. யோ சொல்லிட்டு போயா. சார் நீங்களா? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இங்க வந்து யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொல்லி? எதா இருந்தாலும் நெய்பர்ஸ் டேல பேசிக்கங்க. நெய்பர்ஸ் டேவா? யோ காய போட்ட துணி பக்கத்து வீட்ல வந்தா எப்படியா பேசாம வாங்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேத்து உங்க பெட்டியை இங்க மறந்து வச்சிட்டு போயிட்டீங்க. எது பெட்டியா? யோ எனக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லையே. என்ன ட்ரங்க் பெட்டி கொடுங்க. சூன்யம் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கதான் சுத்திக்கிட்டு தெரியுவான். ராத்திரி எந்நேரம் ஆனாலும் சோத்துக்கு இங்க தானே வந்தாகணும். அப்ப பாத்துக்கிறேன். யாரா இவன்? பெங்காலுக்கு போற ட்ரெயின்ல கை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி. அங்கிள் நீங்களா? டேய் மேலேயே கை வச்சிட்டல பாத்துக்கிறேன். பெங்கால் பிச்சைக்காரனா? அங்கிள் சைடுல பாக்கும்போது அப்படியே தெரிஞ்சிச்சு. சாரி. இந்த Dress கொடுத்ததே நீதானே? நேத்து கூட நிச்சயதார்த்தம் நல்லா இருந்தீங்களே. அங்கிள் நான் உங்களை சொல்லவே இல்லை. அங்கிள் ஆண்டி அங்கிளுக்கு எப்போது இருந்தது மாதிரி ஆச்சு? எல்லாம் என் தலை எழுத்து. ஆண்டி தலையெழுத்துன்னு கம்முன்னு போனா எப்படி? அவர் கட்டி போடுங்க. யாராவது கடிச்சு கிடிச்சு வச்சிட்டு போறாரு. வரட்டும் வரட்டும், பிரியா வரட்டும். வரட்டும் வரட்டும். நானும் பிரியா பார்க்க தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. போடு போடு. ஆண்டி ஏன் அங்கிளோட கழுத்து ஒரு பக்கமா இழுத்துன்னு போகுது? இப்படி ஆனதுக்கு அப்புறமா பைத்தியமானாரா இல்ல பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து ஒரு பக்கமா இழுத்துக்குச்சா? யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ். இறக்குறேன். இன்னைக்கு ராத்திரியே 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குறேன். ஏன் டியூஷன் தானே எடுக்க போறாரா? அங்கிள் என்ன பார்த்து பேசுங்க. பிரியா பிரியா ஏய் கூப்புறம் போயிட்டு நில்றி. போடா போ, இன்னைக்கு இருக்கு உனக்கு. பிரியோ சரியில்ல சும்மா நீ கோவமா இருக்கியா? நியாயமா நான் தான் கோவமா இருக்கணும். சரி பிரியா, பழசெல்லாம் மறந்துரு. இன்னிலிருந்து நான் பழைய மணி இல்ல புது மணி. மிஸ்டர் புதுமணி, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க. செல்லம் நான் என்னமா பண்ணேன்? எங்க அப்பாவோட வீட்ல இருந்துட்டு அவரே நீ அசிங்கப்படுத்துவ. நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அதானே? அதான் நானும் சொல்றேன். உங்க அப்பா வீட்டுல நமக்கு என்ன வேலை? வா நம்ம வீட்டுக்கு போலாம். எந்த சண்டையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நம்ம வீடா? அது உங்க அப்பா அம்மா வீடு. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? அங்க போனா எங்க அம்மா மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. இங்க வந்தா திருமணம் மூஞ்சோட உங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. நீ என்னடானா வீட்டை விட்டு வெளியே போன்ற? ஓ அங்க போயிருந்தியா? அதான் இந்த புது தைரியம் மிஸ்டர் புதுமணி. அன்னைக்கு எங்க அம்மா மூஞ்சி பிடிக்கல நீ சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் ஏன் சும்மா இருந்தான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்காதீங்க. அது நல்லா இல்லைன்னு என் பொண்ணு சொன்னா அது தப்பா? அதை தப்புன்னு சொன்னா நீ கூட தான் என்ன கெட்ட வார்த்தையில திட்டின. அது தப்பு இல்லையா? நீ பண்ணா சரி, நான் பண்ணா தப்பு. அப்பா இது எங்க பிரச்சனை? நீங்க உள்ள வராதீங்க ப்ளீஸ். நான் எங்க அம்மா உள்ள வந்தேன், வெளியில தானே நிக்கிறேன். அங்கிள் கோபால் இதே மாதிரிதான் அந்த கெட்ட வார்த்தையும் இருந்தது. ஆனா அங்கிளுக்கு பதில் வேற ஏதோ சொன்னாங்க. இப்ப மறுபடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். மணி முதல்ல நீ கொஞ்சம் நிறுத்துறியா? பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். என்னடா தெரியணும் உனக்கு இப்போ? ஆமா உங்க அம்மா மூஞ்சி பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஏன்னா உங்க அம்மா மூஞ்சியை பார்த்தா எனக்கு ஊ மூஞ்சி தான் ஞாபகம் வருது. இப்படி ஒரு கையால் ஆகாதவனை பெத்ததுக்காக அவங்கள பார்த்தால எனக்கு கடுப்பாகுது. வேலைக்கும் போகணும், அவங்க சொல்ற எல்லா வேலையும் நான் செய்யணும், அதுல குறையும் சொல்வாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருக்கிறது? அன்னைக்கு நடந்தது ஒரு சின்ன சண்டை தான், அது அவங்க தான் பெருசுப்படுத்திட்டாங்க. அதான் வாடி போடி நானும் வெடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ வெடிக்க வேணாம். வெடிக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் காரணம் நீ வேலைக்கு போறதா. இன்னிலிருந்து நீ வேலைக்கு போக வேணாம். அப்புறம்
நீ கொடுக்கற காசை வச்சுட்டு டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பிட சொல்றியா? மீதி 2 வேளைக்கு வெளியில போய் பிச்சை எடுக்கிறது? ஏமா தமிழ்நாட்டு ஹாக்கி டிபார்ட்மெண்ட்ல பிளேயர்ஸ்க்கு நல்ல சேலரி தானே? அதுவும் உனக்கு பத்தலன்னா சொல்லு, தனியா ஒரு கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏதாச்சும் ஷாக் அடிச்சிருச்சா? என்னது ஷாக்கா? என்ன டர்ரு புருன்னு. ஒரு நிமிஷம் எடுத்து வரேன். மேல பேசி தானே இருக்கோம், என்ன சும்மா கரகரன்னு? வீட்ல 2 ஆம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. வேலையில ஏதாச்சும் ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு இருக்கா? இப்படி வாங்க நவருங்க, நான் குத்துறேன். எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைங்களை குறை சொல்லிட்டு. போதுமா? ஆமா, என்ன கட்டை இது? நல்ல கிரிப்பா இருக்கு குத்துறதுக்கு. ஹாக்கி அந்த கருமத்தை இன்னும் கையில வச்சிருக்கீங்க, கீழே போடுங்க. கருமமா? மணி, இங்கதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. சர்ப்ரைஸ்! என்னம்மா ஹாக்கி பேட் அடக்கம் பண்ணி வச்சிருக்க? ட்ரீம்ல கூட உனக்கு ஹாக்கி மேட்ச் தான் ஞாபகத்துக்கு வரணும். I am so lucky. அப்பா, இந்த மாசம் செலவுக்கு அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோங்க. அப்ப நான் ஃபியூச்சர்ல ஹாக்கி பிளேயர் இல்லையா? என்னது? இல்ல ஹாக்கி விளையாடினா ஃபியூச்சர் இல்லையா? அதை பத்தி விளையாடுறவன் தான் கவலை பண்ணும், நீ பட தேவையில்ல. சார் இந்தாங்க சார், நேற்று ஃபியூஸ் கழட்டின இடத்துல இதையும் விட்டுட்டு போயிட்டீங்க. அப்பதான் சொன்னியே புது மணின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் இபில வேலை பார்க்குற அதே பழைய லைன்மேன் மணி தான். லைன்மேனா? நைட்ல இப்படி எக்ஸசைஸ் பண்ணா முட்டிக்கு நல்லதுன்னு லிவர் டாக்டர் சொல்லியிருக்காரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு மூட்டு படுக்கிறியா? ஒன்றும் பண்ணதான் முடியல, பேசிட்டு அது படுக்கலாமே. என்னது? ஏன் பிரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சிரிச்ச முஞ்சா இருந்த, எப்பத்துலேருந்து இப்படி சிடு முஞ்சான? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். பிரியு பிரியு பிரியு. ஓகே ஓகே, கூல் கூல் கூல். இப்போ நான் மணி இல்லை, அவன் ஃப்ரெண்டு குமார். டாரிங் 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 டாரிங். இந்த டைமுக்கெல்லாம் அட்டன் பண்ண முடியாது, அவனையும் மூட்டு படுக்க சொல்லு. எல்லாரையும் மூடின்னு படுக்க சொன்னா எப்படிமா? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ். என்னங்க குமார், கண்ட நேரத்துலலாம் கால் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் கேட்கணுங்க. சரி, கேட்டு தொலைங்க. உங்களுக்கு இபி மணிக்கு ஏன் லைன் கிளியரா இல்ல? எங்க தொட்டாலும் எர்த்தடிக்குது, எதனால இந்த லூஸ் கான்டாக்ட்? இதை நீங்க மணிக்கிட்டே கேட்கலாமே. கேட்டதுனால தான் நீங்க அமுச்சு விட்டா. ஹலோ. ஹலோ, கேட்கலாம். ஆனா அவனுக்கு சாதகமா இல்ல பதில் சொல்லுவான். உங்ககிட்ட கேட்டா தானே உங்க பக்கம் நியாயம் தெரியும். நீங்க எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க, ஆனா அந்த பொறம்போக்கு மணி இருக்கானே, என்ன சொன்னான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான்? போய் மட்டும் தானே சொன்னான். அவனால ஒரு வருஷத்துல ஹாக்கில ஒரு மண்ணும் கழட்ட முடியாதுன்னு அவனுக்கு முதல்லயே தெரியும். ஆனா அது எனக்கு தெரியவே 4 வருஷம் ஆயிடுச்சு. எப்படா வேலைக்கு போவேன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், என்னோட லட்சிய பாதையில இருந்து டைவர்ட் பண்றியான்னு என்னைய கேள்வி கேட்பான். ஏங்க, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி போகாது இல்ல. எல்லாரும் சச்சின் தெண்டுல்கர் தோனி ஆயிட முடியுமா? முயற்சி மட்டும் தாங்க நம்ம கையில இருக்கு. எவ்வளவு ஆழத்துல தண்ணி வருதுன்னு தெரிஞ்ச எல்லாரும் போடுறாங்க. குமாரு, இப்போ நீ மணி மாதிரி பேசுற. இப்படியே பேசிட்டு இருந்தா நான் கால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வேணாங்க, காலை கட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான மேட்டரே இருக்கு. சீக்கிரம் என்ன மேட்ரு சொல்லு, தூக்கம் வருது. ஐயோ, தூங்கிடாதீங்க. மேட்ரு தான் மேட்ரு. என்னது? ஒன்றும் இல்லை, அவனால் ஹாக்கி பிளேயர் தான் ஆக முடியல, அப்பாவது ஆயிருக்கலாம்ல. அதுக்கேங்க பேரிகார்டு போடுறீங்க? இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, சான்ஸுக்காக தான் வெயிட்டிங். நீ சொன்னீன்னா டக்குன்னு ஓடி போய் லுங்கி கட்டுன்னு வந்துடுவேன். என்ன இந்த சைலண்டே சமாதானம் எடுத்துக்கவா? ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அப்படிதானே டென்ஷன் ஆவேன். இனி நீ போனுக்கு இன்னும் பண்ண செருப்பு பிஞ்சிரும். வந்துட்டான் வெறும் கை தூக்கிட்டு. இதாண்டா சயின்டிஸ்ட் சொன்ன மண்டபம். இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்பா வண்டி எங்க நடக்குது?
ஈபி பாஸ் அவன் மாப்பிள குளத்துல இருக்கான், அவனை போய் ஈபின்றீங்க. ஈபி மணி மாப்பிள குளத்துல இருக்கக்கூடாதா? ஈபி மாப்பிள கட்ட போட்டு என்ன பண்ண போறான்? தாலி கட்ட போறான். அவனே கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தவன் தானே. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. பாஸ் ஒருத்தன் உட்காந்துருக்க தினசை வச்சு நான் சொல்லிடுவேன், இவன் மாப்பிள தான். திரும்பி பார்க்க மாட்டா பாருங்களேன். திரும்பி பார்க்கறடா அவன். சொன்னேன்ல. கரெக்டா. சரி வா ஈபி மணி. இருந்தாலும் பாஸ் என்னடா? ஒருவேளை ஈபி மணியா இருந்தானே. இது அவன்றியா இல்ல அவன் இல்லன்றியா? எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. பேசாம சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குழு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா. ஈபி மணி. டேய் கடனை திருப்பி கொடுக்க வக்கலாவனே. டைம் வேஸ்ட்ல திருப்பி தரமா வந்தோட. இருங்க பாஸ், ஒரு குழுவை முழுசா பயன்படுத்த விடுங்க. இப்ப பாருங்க, ஈபில வேலை பார்த்துக்கிட்டு ஈபி பில் கட்டாதோட பாத்தீங்களா? அவன் தான் மாப்பிள. அவன்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். ஹலோ. ஏய் போதுக்கு மாமா மூட்டை மேல மூஞ்சி வச்ச மாதிரி நல்லா வீங்கி போயிட்ட. ஆமா இந்த ஆள் யாரு? கல்யாண வீட்டுல பீடா ஸ்டால் போட வந்திருக்கானே. பாஸ். பாஸா? பாக லூசுமா. தம்பி நாங்க பீடாலாம் போட வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவ்வளோ நடந்துருச்சு மாப்பிள்ள. ஓ இவ்ளோ நடந்துருச்சா? பாருங்க சார், நல்ல வேளை நீங்க இதை என்கிட்ட சொன்னீங்க. நான் நினைச்சு ஈபி கிட்ட சொல்லிருந்தேன். அங்க இருக்கும்போது அந்த தப்பு நடக்குவா? அது எப்படி? நீங்க ரெண்டு பேரும் கில்லாடி கீரை வடையாச்சு. தம்பி நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் தான் பண்ணணும். அந்த ஈபி எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சு ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க போதும். அந்த பொறம்போக்க நாங்க தூக்கி. அப்புறம் விசில் அடிக்க தெரியுமா? எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. எப்படி அடிக்கிறான்னு பாத்துருவோம். இந்த பாட்டில் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? வா. இல்ல பரவாயில்ல, இந்த இடம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஹாய். ஹாய். என்ன திடீர்னு கண்ணாடி எல்லாம்? ஸ்டைல் நல்லாவே இல்ல, கழட்டிரு. நோ நோ, இட் சூட்ஸ் யூ. நல்லா இருக்கு. ரியலி? ஆஃப் கோர்ஸ். அப்ப கண்டிப்பா கழட்ட மாட்டேன். மாப்பிள ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணுங்க. எப்பத்துல இருந்து மாமா நீங்க புடவை கட்ட ஆரம்பிச்சீங்க? டேய் சும்மா இருடா நீ. பிரியா இந்த மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் பாருமா. நல்லா இருக்குமா, இதே எடுத்துக்கிறேன். ஏய் அத்தைய அத்தன்னு கூப்பிடுங்கடி. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மான்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சுன்னு சாவறது. மேகுமா உனக்கு பிடிச்சத ஒன்று எடுத்துக்கோ. ஆனா இந்த கலருக்கு மேட்ச் ஆகும். என்ன? ஏய் இது தார் பாய்டா. இந்த கலர்ல அவ எடுக்கணும்னா எங்கன்னா லாரி மேல ஏறி தான் திருடணும். நான் தெரியுது போடா. மேகுமா நான் நேத்தே பல்லு வலிக்கிட்டேன். மேகு ஜஸ்ட் see this red. I think இது உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹே சான்ஸே இல்ல. உனக்கும் ரெட் பிடிக்குமா? ரெட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிடிச்சவங்க கட்டினா ரொம்பவே பிடிக்கும். So sweet. அப்ப எல்லோ? அது மிஷ்கின் படத்துல ஐட்டன் டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரியே இருக்கும். பட் பிரியாக்கு நல்லா செட் ஆகும். வெயிட் பண்ணு பிரியா. சொல்றத கேளு ப்ளீஸ். சாரி பாஸ். டேய் கட்டிக்கிற பொண்ணை அவளை கலாய்க்கிறானா அப்ப அவன் கன்ஃபார்ம் மாப்பிள்ள இல்லடா. அவன் ஈபி தான்டா. பாஸ் பாக்க அப்ராணியமா இருக்கான். அவனை போய் ஈபின்றீங்க. குடும்ப பிரச்சனையா இருக்கு பாஸ். குழப்பாதீங்க போட்டு. நீ தான்டா போட்டு குழப்பிட்டு இருக்க. மாப்பிள்ள தான் பாஸ். நான் ஒத்துக்க மாட்டேன். சரி உனக்காக அந்த சயின்டிஸ்ட் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா பாஸ். போங்க. ஹலோ சொல்லுங்க. என்ன சார் போன்ல பிஸியா இருக்கீங்களா? இல்ல பேசுறதுக்கு ஆள் இல்லாம வெறும் போன்ல தான் வெட்டியா பேசிட்டு இருக்காரு. நீங்க வேணா கூட உட்காந்து பேசுங்க. பேசத்தானே வந்திருக்கிறோம். அப்புறம் சார் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்க இருக்கானுங்கல்ல? ஆமா. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த வீட்டோட மாப்பிள்ளை? அது யார்? அது ஒரு ஈட பிறவி சார். காவைத்து கஞ்சியை குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா ஒரு பொழப்பா சார்? எதுக்கு அந்த மாதிரி நீச்சத்தனமான ஆட்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வெட்டி விட வேண்டியது தானே? இந்த சூடு சொரணை மானம் இல்லாதவங்க எல்லாம் எதுக்கு இந்த நாட்டுல வாழணும்? இந்த வீட்டோட மாப்பிள்ளன்ற மாதிரி கேவலமான பிரிவிங்க எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கும். அவனை எல்லாம் இந்த மாதிரி புடவையில அப்படியே பார்சல் கட்டி அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். புடவையில பார்சல் கட்டி அனுப்பணும் அதானே? அனுப்பிடுவோம். பாஸ் ஈபி வரா போல தெரியல. வரட்டுடா. ஐ அம் வெயிட்டிங். கரண்ட் வந்துருச்சு. விளக்கு வச்சிட்டாங்க. டேய் எனக்கு இருக்காங்க சார். ஐயோ படுக்க தெரியல. அப்பா கக்கூஸ் கழுவண்டே ஒரு கவுத்து வச்சிட்டு போறான்டா. ஓகே மூஞ்சி கேட்ட பாஸ் டிஃபரண்டா முத்திரையை குத்தி விட்டா. என்னன்றா குத்தி இருக்கா?
எம்ம பாஸ் எம்மா ஒண்ணு மட்டும் இல்ல 1 2 3 நல்லா குத்திருக்கா பாஸ். மாட்டடா. டேய் இங்க பாரு எம்ம. இவன் தான் ஈவி மணி. பாஸ் இது W பாஸ். டேய் எங்க காட்டு. இத பாருங்க. டேய் நீ திருப்பி காட்டுறடா. அப்படியா? திருப்பி காமிச்சா W தானங்க. அதானே. சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாண வேலைய போய் பாருங்க. போங்க போங்க. நான் ஈவியை பாத்துங்க. இது என்ன இவ்வளவு பெரிய பட்டுப்புழுவா நெளிஞ்சிட்டு இருக்கு? ஆட இவனா புடவையில சுத்துன்னு ஆசைப்பட்டு கேட்டான், அதையே செஞ்சுட்டு போயிருக்கானே. கூகுள் சர்ச் டிகிலோனா. One match found. Plate. Stop it. இந்த போனை இன்னுமா வச்சுக்கிட்டு இருக்கான்? ஹலோ. ஹாய் மணி, நான் சென்னை வந்துட்டேன். யாருங்க நீங்க? ஓ, பக்கத்துல பிரியா இருக்காளா? சரி, நீ எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காத. 9 PM Watergate Hotel. There's something interesting waiting for you. ஹலோ. சார் ப்ளீஸ். வெல்கம் சார். மேகனா, ஹாய். ஹே, என்ன லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நீ இல்லையே. லாஸ்ட் டைம் மீட் பண்ணமா? என்ன புதுசா கேக்குற? நத்திங். ஃபோன்ல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. எஸ், ஒரு குட் நியூஸ். அட் லாஸ்ட் ஐவ் காட் டிவோர்ஸ்ட். இனி கார்த்திக் தொல்லை இல்லை. கார்த்திகா? இந்த கஸ்டம்ஸ்ல மாட்டின கடத்தல் ஆம மாதிரியே இருப்பானே, அவனா? அவனே தான். இப்ப அவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஓனர் ஆஃப் கார்த்திக் ஃப்ரைட் சிக்கன். அவனை ஒரு ஆளாக்குனதே நான் தான். எல்லாமே என் ஐடியாஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனா அதை மட்டும் அவன் ஒத்துக்கல. கன்னிங் ஃபெலோ. அவனுக்கு எப்படி நீ ஓகே சொன்ன மேகனா? எல்லாமே என் டெஸ்டினி. அவனுக்கு எங்க நான் ஓகே சொன்னேன்? அவன் பண்ண ப்ரப்போசலுக்கு தான் நான் ஓகே சொன்னேன். ப்ரப்போசலா? சான்ஸே இல்ல தெரியுமா? such an unique way. I was so impressed. அவன் இல்ல, இந்த உலகத்துல யார் அந்த விதத்துல ப்ரப்போஸ் பண்ணிருந்தாலும் நான் ஓகே சொல்லிருப்பேன். அப்படி ஒரு ப்ரப்போசல் அது. வாட் a creativity. என்ன ப்ரப்போஸ் பண்றதுக்கே இவ்ளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டானே. அப்போ லைஃப் ஃபுல்லா என்ன எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பாத்துக்குவான்னு நான் நினைச்சேன். பட் பாத்துக்கல. ஹே மேகனா, இங்க பார். அழாத. சொன்னா கேளு மேகனா. இல்ல மணி, ஓப்பனா சொல்றேன். உனக்கு பிரியா எப்படியோ, எனக்கு கார்த்திக் அப்படி. ஏன் இந்த கடவுள் எப்பவுமே நல்ல விஷயங்களை லேட்டா தான் கண்ணில் காமிக்கிறாரோ? உனக்காவது லேட்டா காட்டுறாரு, என்ன ஃபியூச்சர் கூட்டிட்டு வந்தே காட்டுறாரு. உனக்கே தெரியும் மணி, you don't have a good future with Priya. She doesn't deserve you. As a wife, உன்னோட டேலண்ட்டை அவ வெளியவே கொண்டு வரல.
கார்த்திக் மாதிரி ஒரு லூசரையே நான் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக்கியிருக்கேன்னா உன்ன மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் என் கைக்குள்ள இருந்திருந்தான் வை அவனை அப்படியே பறக்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பேன். மேகனா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை பிரியா. கொஞ்சம் கோவப்படுவா, ஆனால் உண்மையில அவ ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணாதடா. எப்படியும் நீ இந்த ஜென்மத்தில் பிரியாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றிய, அது என்ன? அது நீ அங்க போ, உனக்கே தெரியும். நம்ம காலனியை சேர்ந்த உங்க எல்லோரையும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட வராது என் மேல. இன்னைக்கு சின்னஞ்சிறுசுங்க கூட செங்கல் எடுத்து வீசுற அளவுக்கு சலசலப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, இந்த பைத்தியக்கார ட்ரெஸ்ஸை கொடுத்த இன்னொரு பைத்தியம். அது என்னுடைய மாப்பிள்ளை. இவனை என்னைக்கு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கணும் அன்னியோட என் நிம்மதி போச்சு. என் பொண்ணு லவ் பண்ண போதே அவன் எனக்கு பிடிக்கல. அவன் ஆக்கில எல்லாம் பெரிய ஆளா வரமாட்டான்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். என் பொண்ணு கெஞ்சி கேட்டுக்கிட்டாளேன்னு சம்மதிச்சேன். இந்த இடத்துல அவன் பேரை சொல்றதுக்கே ஐ ஃபீல் அஷேம்ட். நிறுத்துங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவர்தான் அறிவு இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அதையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பிரியா, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ என்னை விட்டு கொடுக்காம பேசினல்ல, அதான் என் பிரியா. இப்படி உன்னை விட்டு கொடுக்காம பேசி பேசிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கேன். உன்னை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் சாய்ஸ் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப குழந்தை பத்தி கேட்டல, அதுவும் கூட பெத்துக்கிறதுக்கு பயம் இன்னும் எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையும் உன் மேல வரல. இப்ப யோசிக்கிறேன், அப்பா சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா மேபி நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் என் கைக்குள்ள இருந்திருந்தான் வை அவனை அப்படியே பறக்க விட்டு வேடிக்கை பார்த்திருப்பேன். இன்னும் ஈபியில வேலை பார்க்குற அதே பழைய லைன்மேன் மணி தான். பிரியா does not deserve you and you don't deserve this life. என்ன மாப்பிள்ள, டெக்கிலோனா போலாமா? சார் டெஸ்ட் எடுத்ததுல இவருடைய பயாலஜிக்கல் ஏஜ் 23 காட்டுது சார். அப்ப இவன் தான் மாப்பிள்ள மணியா? இவன் இல்லாம எப்படா இவன் மேரேஜ் நடக்கும்? சாண்டே இமிடியட்லி. எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நீ அங்க போய் ஈபி மணி பார்த்து இந்த வாட்சி கொடுத்துரு. கோ. முட்டாளுங்க, அவனுங்களை அனுப்புனது ஏன் தப்பு தான். ஒரு குண்டூசி கூட நவரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆளே மாறுற அளவுக்கு அங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அண்ணே, எல்லாம் ரெடியா? நம்ம பிளான் போட்ட மாதிரி கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? பக்காவா போயிட்டு இருக்கு. ஆமா, எங்க ஆப்ப பத்தி தெரியும்ல, அடியாட்கள் தேவையா? அதெல்லாம் தேவையில்ல. என்னப்பா கட் பண்ணிட்டான்? ஆமாண்ணா. ஐன்ஸ்டீன் வேற அவனை எங்க இறக்கி விட்டான்னு தெரியல. முகூர்த்தத்துக்கு வர டைம் ஆகுது, என்ன பண்றது? என்னடா ரெடி ஆகாம குடிச்சிட்டு இருக்க? எல்லாம் பொறுமையா ரெடி ஆக்கலாம். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உன் ரூமுக்கு போ. மணி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா? இஷ்டம் இல்லைன்னு சொன்னா மட்டும் நான் விட்டுருவா போறேன். எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவா புரியும். நீ கிளம்பு. மணி,
நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு மணி. பிரியா ஆனா இப்படி எல்லாம் பேசாத. பிரியா சொன்னா கேள். விடு பிரியா. பிரியா பிரியா விட மாட்டேன். உன்னை என்னைக்கும் விட மாட்டேன். பிரியா என்ன கத்த வைக்காத. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போற. முதல்ல என்ன விடு பிரியா. ஏன் புருஷனை கட்டி பிடிக்கிறது யார் தப்பா நினைக்க போறா? அழாதடி. அப்புறம் மேக்கப் கலைஞ்சு போச்சு, அது வேற தனியா உட்காந்து அழுதுன்னு இருப்ப. அழாத இப்படி வா. ஓ இப்பதான் புரியுது. பேச்சுலரா ஒரு தடவை மேட்ச் விளையாடணும்னு கேட்டல்ல, வா. வில்லி அறிவில்ல உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு. பாஸ் வரான். ஈபி சார். சொல்லுங்க. உள்ளதான் சார் இருக்காங்க. ஓகே. டேய் அவனே அவன் தான் சொல்லிட்டு போறான், நீ அவள உள்ள போற. பாஸ் வரான். ஹலோ ஆரஞ்சு மிட்டாய். உன்னதான் கல்யாண பொண்ணு பிரியாவோட ஃப்ரெண்டு மேனகா நீதானே? நான் மேனகா இல்ல, மேக்னா. சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். போடுறா கோனிய. கன்ஃபார்ம் இவன்தான்டா ஈபி. ஒருவேளை மாப்பிள்ளையா இருந்தானே? என்னாச்சுடி? உங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வர போக இருந்தாலும் நெருக்கம் அதிகமாகும். என்னங்க நான் சொல்றேன், நீங்க நீங்க பாருங்க. என்ன மாப்பிள்ளை ஏதோ புதுசா ஒரு குரூப் ஒன்னு ஆரம்பிச்சு ஏதோ வீடியோ போட்டுக்காரு பாருங்க. அங்கிள் கோபால், இது உங்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் 1 மினிட். வாங்க தம்பி ப்ரோ, என் மாப்பிள்ளை என்ன பத்தி ஏதோ பெருமையா பேசிருக்காரு. அத கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன்ல போடு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வாட்ச் இட். இத புடிமா. ஆஷா நீங்களும் வாங்க வந்து பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்கு போய் வணக்கம் வைக்கிறீங்களே, உங்கள அறிவில்ல? இப்போ நான் இந்த வீடியோல பேச போறது என்னுடைய மாமனார் எல் கோபாலை பத்தி தான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பொம்பளை பொறுக்கி கோபால். அவருடைய வயசையே அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு கல்யாண மண்டபத்துல பன்னீர் தெளிக்க வந்த பொண்ணுல இருந்து பாத்ரூம் கழுவு வந்த ஆன்டி வரைக்கும் தொட்டு தொட்டு பேசுவார். இப்ப கூட கூட்டத்துல எதனா ஒரு ஆன்டி மேல கை போட்டுன்னு இருப்பாரு. நான் சொன்னது கரெக்டா? ஒரு நிமிஷம். துப்புறதா இருந்தா அந்த ஆளுடைய முடிய தூக்கிட்டு துப்புங்க. ஏன்னா அந்த ஆள் முடி வளர்க்கறதே யாருன்னா துப்புனா மூஞ்சில படாம இருக்கணுன்றதுக்காக தான். ஐயோ கோபால், உனக்கு தான் என்ன பிடிக்கல, அப்புறம் ஏன் சும்மா நடிக்கிற? நான் ஓப்பனா சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல. என் வருங்கால பொண்டாட்டி பெரிய அவளை பத்தி சொல்லணும். இப்ப எதுக்குடா சாக்கடையில இருந்து என்ன பண்ணி மாதிரி சிலிப்பின்னு இருக்க? இங்க பார், மரியாதையா வழிய விடுங்க. எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஒன்னு முடிச்சிட்டு போறதாண்டா எங்களுக்கு ஒரே வேலை. ரெண்டு பேரையும் அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நாங்க செத்துட்டு போயிட்டே இருப்போம்டா. சாவுக்கு அடிச்சாலா பாஸ் நம்ம. ஆமா நம்ம என்னையாண்டா உள்ள சேர்க்கற? அங்க போறா பாரு. டேய் வாட்ச் எங்கடா? என்ன வாட்ச்? இதே மாதிரி ஒரு வாட்ச் நல்லா இருக்கே. என்ன வாட்ச் இது? குழந்தை மாதிரி கேக்குறான் பாரு. இதான் டைம் மிஷின் வாட்ச். இந்த பட்டன் அழுத்தினா தான் நம்ம திரும்ப 2027 போக முடியும். எந்த பட்டன்? லோ இதா. ஐயோ தெரியாம. டேய் குட்டியானே தோல்ச்ச தாயான மாதிரி எதிரா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, அந்த ஆளு உன்னை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். என்னது ஏமாத்திட்டானா? ஓட்ட வாட்ச் உனக்கு கொடுத்து நல்ல வாட்ச் அந்த ஆள் கட்டிட்டு போயிட்டான். இது ஓட்ட வாட்ச். நல்ல வாட்ச் தான்ப்பா பாரு. என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்க. ஐயோ சம்பந்தி. என்னையா சம்பந்தி? புள்ளைய பெத்து வச்சிருக்கான் புள்ளைய. என்னடா வீடியோ அது? இருப்பா. என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? நீ இந்த ட்ரெஸ்ல இருக்க? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும்படி நான் சொல்றேன் பிரியா. நான் ஒரு ஹாக்கி பிளேயர். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓடி உழைச்சு உன்னை கஷ்டப்படாம காப்பாத்துவான் அப்படின்ற நம்பிக்கை. சப்போஸ் நான் ஒரு ஹாக்கி பிளேயரா இல்லாம கையில கட்டிங் பிளேயரை வச்சுட்டு ஒரு சாதாரண லைன் மேனா இருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்ப? இதோ உங்க அப்பா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் சந்தோஷமா இருப்பேன். மணி நீ என்ன சொல்? இல்ல பிரியா, நான் சொல்றது உண்மைதான். இல்ல புரிஞ்சுக்க நீ சொல்றது எனக்கு புரியலடா. சிங்க மச்சானி எப்படியாவது உசார் பண்ணிரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மணி மணி விடுங்கப்பா. மணி அண்ணே, மேகனா அங்கே தானே இருக்கா? ஆமா, மேனகா எங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கா. சரி, நீ எப்படி இருப்ப? வந்துகிட்டே இருக்கண்ணே. கையில பூங்கத்தோட அயன்மேன் மாதிரி அட்டகாசமா இருப்பேன் பாருங்க. அயன் பண்ற மாதிரி இருப்பானாமே. சரி, சீக்கிரம் வந்துருப்பா. ஆன் தி வே. அடி வச்சாலு வைக்காம போகாது மல்லி. சார் உங்க செட்டி காண்டிக்கன்னு பாருங்க. சட்டி ஐயோ, நான் சட்டியை போடலையே. ப்ரோ, என்ன ப்ரோ ப்ரோபோஸ் பண்ண போகும்போது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? முகூர்த்த நேரம் வச்சு நீங்க தாலி கட்ட போல? இதோ போய் கட்டணும். ஹவுஸ் மேக்கட்ட ப்ரோ. சூப்பரா இருக்கு துணி. இது இந்த மூளைக்கு போற நேரம் இதானே? இங்க இருக்கு ப்ரோ, பச்சை இங்க இருக்கு. ஆமா ஆமா. ஏய், யாருடா நீங்க? என்னடா பண்றீங்க? ஏய், முட்டை பப்ஸ் முக்கா ரைட்ல தள்ளுறா. மேகனா, ஏய், இதெல்லாம் ஓ மேல தானா? இல்ல, ஒரு சின்ன சர்ப்ரைஸ்க்காக. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? கஸ்டமர் பார்த்தா கண் கலங்கணும். இந்த டைம்ல நீ பூங்குத்து தலைவா, நான் தலைவா லேட்டு. பொண்ணுங்களை சைட் அடிச்சா செருப்பு வந்து மேல விழும், செருப்ப சைட் அடிச்சா பொண்ணுங்க வந்து மேல விழுமா? உனக்கு குழந்தை இருக்குது. ஒரு வயசுல சின்ன குழந்தை இருக்கு. அவன் பெருசா ஒரு தொழில் ஜோக் எல்லாம் மாத்திடு, இல்லனா அவனே உன்னை செருப்பால அடிப்பான். டேய், இங்க லவ் ப்ரோபோசல் பண்ண வந்தா இங்க அழுக்கு லுங்கி எல்லாம் காய வச்சிருக்கீங்க. லுங்கியா? இப்ப பாருங்க, எறடா லுங்கிய. மேனகா LOEU. டேய், என்னடா இது லோ EU? ஏய், வி எங்கடா? ஐயோ மேகனா, வி வெளிய போய்ட்டான்ல. அட ஒரு நிமிஷம், நான் போற மாதிரி வி. உன்னை கக்குஸ் போய் காரியத்தை கெத்துட்டீங்களா? எவனை நம்பியே நான் இல்லடா, ஒண்டியா போடுவேன்டா. இப்ப பாருடா தலைவா, இப்ப தெரியுதா வி? வாவ், வாட் a visual creativity டா. சான்ஸ் இல்ல. such an unique way. பாய்ஸ் ப்ளீஸ். சான்ஸ் இல்ல தெரியுமா? such an unique way. பைத்தியமா? மேகு, பிரியா, நீதான் பாத்திய மேகனா. எனக்கு அவளுக்கு சிங்கே இல்ல. பிடிக்காத வாழ்க்கைய வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். இந்த உலகத்துல யார் அந்த விதத்துல ப்ரப்போஸ் பண்ணிருந்தாலும் நான் ஓகே சொல்லிருப்பேன். அப்படி ஒரு ப்ரப்போசல் அது. வாட்ச். அலாரம் அடிச்ச உடனே உன் பழைய வாழ்க்கையில இருந்து மறைஞ்சு புது வாழ்க்கையை தொடங்க போறன்னு அர்த்தம். ஒரு யுத்தத்தை நடத்தி முடிச்சிட்டு வெற்றியை தன் மடியில போட்டு தாளாட்டின பெருமை அவன் முகத்துல. சார், மேடம் அங்க வெயிட் பண்றாங்க, போலாமா? ஓகே சார். Hi, Meguma. What's happening? Huh? Huh? Megu.
మీకు இங்கேயே ஹலோ சார் முதல்ல வந்தீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஹியரிங். ஆர் யூ ஷூர் ஆஃப் இட்? ஓகே தானே? என்ன ஓகே? உங்க மனைவி மேக்னாவை விவாகரத்து பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்னா கையெழுத்து போடுங்க. இடி மின்னல் மழை, அவன் பண்ணது ஒரு பிழை. சாப்பிட்டீங்களா? அந்த 2 பேர் ஹலோ உட்காருங்க, மறைக்காதீங்க. ஆரம்பிக்கலாமா? செவ்வாய் கிரகத்தில் நாங்கள் குடியேறின 400 வருஷத்துக்கு அப்புறம் சரியா கிபி 2600 நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமின்ற கோள் அதோட கடைசி நிமிஷத்துக்கு வந்து நின்று வெடிச்சு சதறிடுச்சு. சாரி, ரொம்ப ரொம்ப முன்னால போயிட்டேன். லெட்ஸ் கம் பேக் டு 2027. மிஸ்டர் மணி, மிஸ்டர் மணி, மிஸ்டர் மணி, நீங்க தானே இந்த கேஸை ஃபைல் பண்ணீங்க? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அதான் எல்லாமே பெட்டிஷன்ல போட்டிருக்கேன் மை லார்ட். மை லார்ட், இதுல இருக்க எல்லாமே எக்ஸாஜரேஷன். நத்திங் கேன் பி சப்போர்ட்டட் பை எனி ஸ்ட்ராங் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ் இல்ல? அந்த ஒரு வீடியோ விட என்ன எவிடன்ஸ் தேவை? அந்த மாதிரி அந்த மொபைல்ல ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது யுவர் ஆனர். எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நேத்து 3 மணி நேரம் கதறி அழுதுருக்காரு என்னுடைய கிளைண்ட். பாத்தீங்களா யுவர் ஆனர்? ஸ்ட்ரெஸ். நேத்து என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு புரியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கார். மை லார்ட், என் கிளைண்ட் கிட்ட இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா என் கிளைண்ட் மேக்னாவே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதுல இருந்தே இவரோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ இவர் நேஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது காரணம் சொல்லி என் கிளைண்ட்டை கழட்டி விட ட்ரை பண்றாரு. இவள மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டினதுக்கு அப்புறம் பிளேயர் ஆகி என்ன பிரயோஜனம்? எங்க சார் அவ உங்களை ஆட விட்டா? ஹலோ, என் கிளைண்ட் அவ இவன் பேசுறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? ஸ்டாப் இட் ஐ சே. சாரி யுவர் ஆனர். என்னம்மா, இவர் உன்னை விவாகரத்து பண்றேங்கிறாரு, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க? மேகனா, உன் கூட கொஞ்சம் பேசணும். மேகனா, என்ன தப்பு நடந்துச்சு? இல்லை என்ன தப்பு நடந்திருந்தாலும் என்ன கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டல. ஐயோ, அது நான் இல்லை மேகனா. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே பார், அது வேற மணி, நான் புது மணின்னு வச்சுக்க. இந்த டிவோர்ஸ்லாம் வேணாமா, இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. ஒன்று என்ன, 1000 ப்ராமிஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நடந்ததை பற்றி எப்போவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது. இதை மனசுல வச்சு இந்த ஜாடமாடியா பேசுறது, இல்லை கிண்டல் பண்றது, புலம்புறது, இப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா தெரியும், அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுவேன். ஒன்றை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அது ஏன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? ஓகேடா செல்லம். சரி, நீ வீட்டுக்கு போ. நான் வர 6 o'clock ஆகும். 6 o'clock தானே? 1 hour தான், நான் வெயிட் பண்ணுறேன். நான் மார்னிங் 6 o'clock சொன்னேன். மார்னிங்கா? மார்னிங் வரைக்கும் எங்கே போவா? அவசரப்பட்டீங்களா சார்? எது உன்னை லாயரா வச்சதா? எப்படியாவது புரட்டி கிரட்டி அவங்க கேட்ட அந்த 35 crores கொடுத்து தொலைச்சிருக்கலாமே சார். 35 கோடியா? நீங்க அதுக்கு ஒருத்தர்லேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என் ஃபீஸை மறந்துடாதீங்க. அதெல்லாம் இருக்குதா உனக்கு? அந்த வீடியோன்னு ஒன்று சொன்னி அதை வச்சிருக்க? அஃப்கோர்ஸ், எங்க எல்லாத்தையுமே இருக்கேன். என்னடா சுகி ஆப் மாதிரி எல்லாரும் வச்சு நிற்கிறீங்க? காட்டு. ஐ அம் டீசன்ட்.
தேங்க்ஸ். Sir, alcohol is free. No charge. Wow. But water bottle is compulsory. How much? Just 2,500. Just 2,500? Yes, sir. நான் ராவாவை குடிச்சேன், நீ கிளம்பு. நாட்டில் எது டெவலப் ஆச்சோ இல்லையோ டாஸ்மாக் மட்டும் டெவலப் ஆகிருக்குது. இந்த நாட்டோட 95% வருமானமே இதானே சார், பின்ன டெவலப் ஆகாமல்? இதெல்லாம் டெவலப் ஆகுது. ஆனால் அழுக்குழுங்கி கட்டின்னு வந்து டாஸ்மாகில் குடிக்கிற நீங்கள் மட்டும் டெவலப்பே ஆகலைல்ல. ஏண்டா ஒரு நல்ல ட்ரௌசராவது போட்டுன்னு வரலாம்ல. இது என்னடா அவதார் சிக்கனா? செத்த கோழிக்கு சுற்றி மலர் வளையெல்லாம் வேறு வச்சிருக்கீங்க. இட்ஸ் மை கிரியேட்டிவிட்டி. குட். ஏய் நீயா உன்னோட தெரியல உன்னோட தெரியல உன்னோட தெரியல. நான் இப்படி பார்த்தா மேகனா உசார் பண்ணதுக்கு நான் தான் உங்க மேல கோவப்படணும். நீங்க டென்ஷன் அடிக்கிறீங்க. உட்காரா சொல்றேன். ராட்டு போய் மாட்ட வேண்டிய கேட்டுக்குள்ள கேட்டு போய் மாட்ட கதை தெரியுமா உனக்கு? தெரியாது ப்ரோ. இது உங்க கதையா ப்ரோ? சொல்லுங்க கேட்போம். ராட் யாரு? நீ தான்டா. நானா? கேட்டு ப்ரோ? நான் தான்டா. ஓ நீங்களா? அப்ப அந்த கேட்டு யாரு ப்ரோ? மேகனா தான்டா. மெர்க்குரி வாயா. யாரும் பார்க்கல ப்ரோ. ப்ரோ ஃபேமிலினா 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசினா சரியாயிரும்ல. வீட்டில் அவள் இருந்தால் தானடா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்கு. நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு பகல் ஃபுல்லாக படுத்து தூங்குறாடா. இன்னிலேருந்து நடக்க போகிற செலெக்ஷன் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த 2 பேர் நேஷனல் டீம் ஏ டிவிஷனில் செலக்ட் ஆக போகிறீங்க. செலக்ட் ஆகிற அந்த 2 பேர் நம்மளுடைய இந்தியன் கோச் சர்தேவ் சிங் டீமில் டைரக்டாக ட்ரெயின் ஆக போகிறீங்க. டோன்ட் லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். இதை மைண்டில் வச்சுட்டு விளையாடுங்க. Concentrate. சரி, மாடனா வளர்ந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயில் கீழ் கூட்டிட்டு போய் நம்ம கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. கோவிலுக்கு கூப்பிட்டதுனால தான்டா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நீ என்ன யோசிச்சு இப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியும். கோவிலுக்கு இப்படியா கிளம்புவ? நம்ம கோயிலுக்கு போறோமா இல்ல குற்றாலத்தை குளிக்க போறோமா? எந்தெந்த ட்ரெஸ்ஸை எங்கெங்க போடணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போடுவேன். And this is the last time I'm going to say this. Don't ever interfere in any of my freedom. என் சுதந்திரத்தை தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. I can't be like a caged bird. எதுடி சுதந்திரம்? உனக்கு ஏத்த மாதிரி வாழ்றது சுதந்திரம் இல்ல. நீ வாழ்றத மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் சுதந்திரம். கொஞ்சம் இழுத்தா அவுந்துரும். இதுக்கு பேர் சுதந்திரம். இப்படி நீ பேச ஆரம்பிச்சுதான் போன வாட்டி டிவோர்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சுது. நீ எல்லாம் இன்னும் அந்த காலத்துல இருந்து வெளியவே வரல. இதெல்லாம் என்ன மாதிரி ஓபன் சொசைட்டில வளர்ந்திருந்தா உனக்கு புரியும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஒருவேளை நம்மளாம் மிடில் கிளாஸா இருக்கிறதுனால தான் அவங்க சொல்ற மாதிரி இந்த ஓப்பன் சொசைட்டிலாம் நமக்கு தெரியல போல. இல்ல ப்ரோ? டேய், அப்படிலாம் ஒரு சொசைட்டியே கிடையாதுடா. இவனுங்களா கிரியேட் பண்ணி வச்சிருக்காளுங்க. ப்ரோ, சொசைட்டினா சமுதாயம் தானே. இந்த சமுதாயத்துல ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? இந்த டவுட்லாம் சமுத்திரகனி பார்த்தீங்கன்னா கேளு. எல்லா இடத்துலையுமே நல்ல பொண்ணுங்களும் இருக்காளுங்க, கெட்ட பொண்ணுங்களும் இருக்காளுங்க. இதில் எங்கடா இவளுங்க சொல்கிற ஓப்பன் சொசைட்டி இருக்கு? அதெல்லாம் அவளுக்கு மைண்டில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு பிடிச்சா சரியா போயிடும் ப்ரோ. எங்கே வார பாத்ரூம் ஆகிட்டான்டா. சரி, நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகலான்னு பார்த்தா
கொரோனா வைரஸ் மாதிரி திடீர்னு உள்ள ஒருத்தன் நுழைவானா? ஏய், அதை விட கேவலமான நோய் இருக்குது உனக்கு. அவனை நேர்ல பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? யார் புறாங்க? சொல்லுங்க, தூக்கிடலாம். அவனுங்கெல்லாம் அழியவே முடியாத விச கிருமிங்க. அவ கூட என்னமோ சொல்லுவா அவனை. பெஸ்டி, பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டி எப்படி ப்ரோ இருப்பான்? ஒரு வருஷத்து அழுகு துணியை ஒரே மூட்டையில போட்டு கட்டின மாதிரி இருப்பான். யாரா நீ பாய்லருக்கு பனியன் போட்ட மாதிரி இருக்க? மூம்படி. ஏய், காலி சிலிண்டர் எடுக்க வந்த மாதிரி நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. யாரு? ஹே பப்பு. மேகு 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 மேகு. யார்மா சாரு? பப்பு. தண்ணி ஊத்துற டப்பு மாதிரி இருக்காரு. பப்புவா? He is my bestie. பெஸ்டினா? ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. குறுக்குல நீ வந்து படுத்துட்டியாடா கும்பு பாண்டா. Hey, shut up. Don't insult my baby. Come on, let's go. Let's go, Megu. ஒரு டீசன்சி இல்ல? கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எதுவும் டீசெண்டா பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. ப்ரோ, இது பிக் டாக் ப்ரோ. உலகமே இதை தான் பண்ணுது. இதை போய் தப்புன்றீங்க? இதை நான் தப்புன்னு சொல்லடா தவளை கொட்டா வாயா. இதை நீ உன் பொண்டாட்டி கூட பண்ணணும். ப்ரோ, ஏன் பொண்டாட்டி அவ பெஸ்டி கூட பண்ணிட்டு இருக்கா. அந்த லைக்ஸ் அடிக்கத்தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ணிருங்க ப்ரோ. என்ன தேட்டீங்க ப்ரோ? சொன்னா ஓடுருவேன். எடுத்து அடிக்கும்போது நீயே பார்த்துக்கமா. Money, will you stop please? Don't spoil my mood. We have to get at least 10,000 likes. What's your problem? Megana, ida. Money, please. You play the song, Papu. Yeah. Bro, உங்க சோப் யூஸ் பண்ணிட்டா ப்ரோ? ஏய், அது துணி சோப்புடா. பரவாயில்ல ப்ரோ. மேகு, நீ வர கொஞ்சம் லேட் ஆகும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க போர்வையை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஹீட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ப்ரோ. ஹாய். Yeah, tell me. இப்பதான் பிராக்டிஸ் முடிஞ்சிருக்கு. ப்ரோ, உங்க கேமரா மட்டும் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோ. டேய், பண்ணி வஞ்சிரும். பாத்ரூம் பூல் என்னடா பண்ணிட்டு இருக்க? டிக் டாக் ப்ரோ. டேய், டேய். உன் சாவு இந்த ஹாக்கி பேட்ல தான்டா. Okay, bye. ஹலோ. இந்த அட்டை பூச்சி இருக்கானுங்கல்ல, கூடயே இருப்பானுங்க, குடிப்பானுங்க, ஃபன் பண்ணுவானுங்க, பார்ட்டி பண்ணுவானுங்க. அதை பத்தி நம்ம கேட்டா அப்ப என்ன சந்தேகப்படுறியான்னு நம்மளே திருப்பி கேட்பாளுங்க. திருப்பி கேட்பாங்களா? இதுக்கு பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அப்படி கேட்டா Are you mad? How cheap you are. அவன் என் பெஸ்டிடா. என்னோட பர்சனல் இஷ்யூஸ், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கவலை இதெல்லாம் நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது? அப்போ புருஷன்றவன் எதுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். புருஷன்றவன் எதுக்கு? என்ன நாய்ஸ்? சாரி ப்ரோ, கிளாஸ் கழுவிட்டு இருந்தேன். யாரே உள்ளோடாத மேகு. பாய். ப்ரோ, அப்புறம் ட்ரெஸ்லேயே வாமிட் எடுத்துட்டா. பட் டோன்ட் வரி, நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எதை? ட்ரெஸ்ஸை தான். என்னடா சொல்ற? சில் ப்ரோ, கண்ணை மூட்டு தான் சேஞ்ச் பண்ணேன். எங்க கண்ணை மூடு. இது எத்தனை? 3. இப்படிதான் கண்ணை மூடி சேஞ்ச் பண்ணியா? ஏன்டா ஆடு மாதிரி கத்துற? சாவும் போது கூட அம்மான்னு சொல்ல மாட்டேன்.
முடிச்சிட்டீங்களா ப்ரோ? இல்ல பெஞ்சின்னு தான் இருக்கிறேன். ப்ரோ அவனை முடிச்சிட்டீங்களா ப்ரோ? பின்ன வீடு வரைக்கும் ஃப்ரெண்டுன்னா ஓகே, பெட்ரூம் வரைக்கும்னா எங்களுக்கு தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நீ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுல்ல. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. மேகனா கண்டிப்பாக சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கா. அதான் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏய் எப்படா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்ச? இதை தான் நான் அவங்க அப்பங்கிட்டையும் கேட்டேன். அங்கிள், மேகனாவை பற்றி ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டிங்களா? உண்மையை சொன்னீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கண்ணுக்கு ஏன் இப்படி படுறான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். பாருங்க. சொல்லுங்க அங்கிள். செப்டம்பர் 23, 1999 என் தேவதை பிறந்தா. அவளுக்கு கஷ்டம்னா என்னென்ன தெரியக்கூடாது. அவ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் ரூல்ஸை மாத்திப்பேன். இந்த உலகத்துல அவளை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவ எங்க வீட்டு குட்டி இளவரசி. ஐ மீன் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்புறம் அவ்வளவுதான் மாப்ள. என்ன மாப்ள, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எழுந்து போறீங்க? இல்லை, அங்கே உட்காந்துட்டு இருந்தா பாட்டில் எடுத்து மண்டை ரெண்டில் அடிச்சிடுவோம். பரவாயில்லையா? ஏண்டா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதில் கொஞ்சமாவது அறிவு வேணா? செல்லம் கொடுத்த பொண்ணுக்கு எடுத்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸ்ஸா? ஆனால் அறுத்துட்டு திரியிற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கிறான்னு இப்போ தான் புரியுது. மாப்ள, நான் என்ன பண்ணட்டும்? செத்து போயிடுன்ற. உன் கேம் விளாண்டா இந்த டோர்னமெண்ட்டே தோத்தோம். செலக்ஷன் மேட்ச் மேடா விளாடுற. சாரிடா. நல்லா விளையாடி இருந்தா நம்மள இருந்து யாராவது ஒருத்தனா செலக்ட் ஆயிருப்பான்டா. சார், செலக்ட் ஆன அந்த 2 பேர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதை நான் சொல்றதை விட சர்தேவ் சிங் சொன்னா தான் நல்லா இருக்கும். சர்தேவா? எஸ், he has been watching you all from there. Welcome sir. And you? ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸும் கிடையாது, லூசர்ஸும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் பிளேயிங். அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் நல்லா விளையாடினீங்க. நான் எதிர்பார்த்தேன் ஆளை தவிர. ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் பிசிக்கல் ஃபிட்னஸ், இட்ஸ் அபவுட் மென்டல் ஃபிட்னஸ் டூ. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ரெண்டுமே முக்கியம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தலை இந்தியன் கிரிக்கெட்டர் மிஸ்டர் தோனி. ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ட் காய். I think you are disturbed in your personal life. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நாளைக்கே ஹாக்கியே ஓரமா வைங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஸ்டிக்க தொடுங்க. கேம் உங்க கையில் இருக்கும். குட் லக். அப்பா இங்க வந்ததா சொன்னாரு. அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டியாமே? வாங்கின பொருள் சரியில்லைனா வித்தவனை தானே போய் கேட்கணும். பாஸ்ட பத்தி பேச போறது இல்லைன்னு நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? உன் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஓ, ஏன் கேரக்டர் ஜட்ஜ் பண்றியா? நீ மட்டும் என்ன ஒழுங்கா? பிரியாவை லவ் பண்ண வராமா? திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருவாராம். என் சொத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா தாயே, உன் சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாமா? அப்ப நீ ஹாக்கியும் விளையாடக்கூடாது. நான் ஹாக்கி விளையாடக்கூடாது, ஜாக்கி ஜெட்டி போடக்கூடாது நீ சொல்லக்கூடாது. இது கவர்மெண்ட் காசு. அது இப்போ. முதல்ல சப்போர்ட் பண்ணது யாரு? நான் தானே. மத்த பொண்ணுங்க மாதிரி நீ வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்ணாம உன் பேஷனை ஃபாலோ பண்ண விட்டு உன்னை ஒரு கேள்வி கூட கேட்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டா நீ என்ன பார்த்தே கேள்வி கேட்பியா? ஓ, நீ இதெல்லாம் பண்ணன்றதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை எதுவும் கேட்கக்கூடாது. நான் எங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டேன். நீ சொல்லியா கேப்ப? This is my life, my rules. I've come to enjoy this life. இப்படி தான் நான் இருப்பேன். தெரியுமே எனக்கு. ஏன்னா நீ ஃபால்ட். உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா? அது ஏன் ஃபால்ட். அப்போ இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. Just get out of my life. மேகுமா,
ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீ அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அன்டைம்ல ஃபுல்லா குஸ்டி எவன் கூட ஒன்னாலும் சுத்து. உன்னை யாரும் கேட்க போறது இல்ல. ஏய் ஒரு ஹெல்ப் பண்றா. என்ன ப்ரோ என் நெற்றிக்கனையே திறந்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பண்ண மாட்டேனா? கேளுங்க ப்ரோ, என்ன வேணாலும் பண்றேன். பிரியா நம்பர் கொஞ்சம் எப்படியாவது. ஏன் அவன் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இவன் என்ன எல்லாத்துக்கும் மறைக்கிறான்? ஏய் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஆனா அவளை பார்த்து ஒரே ஒரு சாரி மனசு என்கிட்ட இல்ல ப்ரோ, ஆனா ட்ரை பண்றேன். நீ வெளியெல்லாம் ட்ரை பண்ணாத. அவங்க அம்மாவை பார்த்து பிரியா நம்பர் வேணும்னு ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட என்ன புரிஞ்சுதா? ஓகே ஓகே ப்ரோ, பிரியா கிட்ட கேட்டு பிரியாவோட அம்மா நம்பர் வாங்க. அவ்வளவுதான், நான் வாங்குறேன். அவங்க அம்மா நம்பர்டா. சொல்றா ப்ரோ, பிரியாவோட அம்மா நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க எடுக்காட்டி பிரியா நம்பர் கடிங்க, அவன் நம்பரே அனுப்பிச்சிருக்கேன். அவளும் எடுக்காட்டி எனக்கு பண்ணுங்க ப்ரோ. சரி. ஹலோ, கூகுள் track this number. Okay. லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு பிரியா? குட். நான் ஏதோ ஒரு வேலை, யாருக்கும் பாரமா இல்லாத இந்த வாழ்க்கை. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? என்னை பத்தி தான் அவங்களுக்கு கவலை, மற்றபடி ஆல் ஃபைன். ஹவுஸ் மேக்னா அவளுக்கு என்ன எப்பவும் போலதான் இருக்கா. எப்படி பிரியா எதுவுமே நடக்காத மாதிரி உன்னால பேச முடியுது? முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை மணி. பிரியா உனக்கு கல்யாணம் இன்னும் ஆகல. இதை கேக்குதான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா? இல்ல பிரியா, தப்பு பண்ணதுன்னா அதுக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த தப்புமே பண்ணாத நீயே இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்ல. சாரி பிரியா எல்லாத்துக்கும். நீ எதுக்கு சாரி கேட்கணும்? நான் தான் சாரி கேட்கணும். முதல்ல என் அப்பா அம்மா கிட்ட, அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சோ உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு உன்கிட்ட. உங்க எல்லார்கிட்டயும் கூட சாரி கேட்டுடலாம். ஆனா ஒரு பாவமும் அறியாம இந்த உலகத்தை கூட பார்க்காத நம்ம குழந்தை கிட்ட நான் எப்படி சாரி கேட்கறது? என்ன பிரியா சொல்ற? கல்யாணத்தை நீ நிறுத்திட்டு போன கொஞ்ச நாள்ல தான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப என்ன சுத்தி யாரும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தைய பெத்துக்கவும் என்னால முடியல. வெளியே சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. அதான் கலைச்சிட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும். எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் என்னால மறக்க முடியல. நம்ம லவ் பண்ணும்போது என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணல, ஞாபகம் இருக்கா? ஐ ஸ்டில் கீப் மை ப்ராமிஸ். அதுதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். முடியலன்னா நீ ஏன் ப்ராமிஸ் பண்ண? உண்மையை சொல்லிட்டு போ. அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே இருந்திருப்பேன்ல. டேய், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாக்கி பிளேயரா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஒருவேளை நீ ஆகலனாலும் திட்டாவது நான் கூட வாழ்ந்திருப்பேன் சந்தோஷமா. தப்பு பண்ணிட்டேன் பிரியா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம பாஸ்ட மாத்தவோ மறக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏத்துக்க மட்டும்தான் முடியும். நான் ஏத்துக்கிட்டேன்.
நீயும் ஏத்துக்கிட்டு வாழ ட்ரை பண்ண. மாத்த முடியும் போது எதுக்காக ஏத்துக்கிட்டு என்ன உளறன்னே வச்சுக்கேன். பிரியா அவன் லவ்வுக்காக அமெரிக்கா வரைக்கும் போறான். அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. ஆனா 2020க்கு போக முடியும். என்ன ஓரியோ பிஸ்கெட் மாதிரி ஆயிட்டானுங்க. கோட்டு தோக்கவே இல்லடா. ஹூ ஆர் யூ? எப்படி உள்ள வந்த? ஏன் இவ்வளவு பதட்டம்? சயின்டிஸ்ட் ஸ்டான்ஃபோர்ட். என் பேரு நோபல் பிரைஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு. என்ன எனக்கு உன்னையும் தெரியும். டைம் மிஷின்ற பேர்ல மின்சார சுடுகாடு வச்சு எல்லாரையும் கருகி சாகடிக்கிறதுன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வாட் இது? என்ன உளரல. இப்போ அந்த டைம் மிஷினை ரன் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு ஃபார்முலா தேவை. கரெக்டா? கரெக்ட். அந்த ஃபார்முலா உனக்கு தெரியுமா? விட்டா ரோட்ல வரவும் போறவன்லாம் ஃபார்முலா கேட்டு கெஞ்சின்னு இருப்ப போல. ஃபார்முலா எனக்கு தெரியாது. அந்த ஃபார்முலா தெரிஞ்சவன எனக்கு தெரியும். அவன் யார்? ரோஷன் 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 ரோஷன். பின்னா தப்பு பண்ணிட்டேன். ஓடாத மிஷினை ஒரு முறை ஓட்டி பார்த்தேன். அது தப்பா? அதுக்கெல்லாம் ஏய் ஏய் மணி வாடா வா. ஐயோ இவனா? ஐன்ஸ்டீன். யார் இவன்? எஸ். நீ டைம் டிராவல் பண்ணன்னு சொன்னது கூட ஷாக்கிங்கா இல்லடா. ஆனா இவனுக்கு ஃபார்முலா தெரியும்னு சொன்ன பாரு, அதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவனை என் ஃபேவரட் சயின்டிஸ்ட் அவன். ஏன் இப்படி கோவப்படுறான்? சயின்டிஸ்ட் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ராத்திரி ஒரு ராத்திரியா இவன் டைம் மிஷின் ஆன் பண்ணி ரோஷன் 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 நான் டைம் டிராவல் பண்ண போறேன். ரோஷன் டைம் அப் ரோஷன் சீக்கிரம். ரோஷன் 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 ஆல்பர்ட் வாட் மறுபடியும் கேக்குறேன். மிஷின் ஆபரேட் பண்ண தெரியுமா? என்ன ரோஷன் நீங்க எல்லாம் இல்லாத மாதிரி நான் தானே வீடியோ கேம் விளையாடுவேன். அப்ப ஓகே கம் ஆன். உள்ள தள்ளி உட்காருங்க. கம்பி ஏறிட போகுது. ஆல்பர்ட் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நோ 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 நோ. அங்க உள்ள என்ன நடக்குதோ அது என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்கணும். ஓபன்ல இருக்கட்டும். ஓகே ஓகே. 3 கம் ஆன் 2 யா 1 ஸ்டார்ட் ஸ்டார்ட். என்ன ரோஷன் சாம்பல் ஆயிட்டாரு? ஈ முக்கியத்துக்குள்ள பெனாயில் ஊத்திர வேண்டியதுதான். என்னது ரோஷனும் செத்துட்டானா? சார் நான் ஆல்பர்ட் கூட கொஞ்சம் டிஸ்கஷன். யூ கெட் அவுட். சார் ரொம்ப நாள் விட்டு வந்துக்கிறான். நான் பேசி அனுப்புறேன் சார். நீங்க போய் ரோஷன் படிக்க தீபாத்தனை காட்டுங்க போங்க சார். மேக் இட் ஃபாஸ்ட். நீங்க மூடிக்கின்னு போங்க சார். வா மச்சான். எப்படா இருக்க? டேய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாகடிக்கலாமா? ஏய் நீ கூட திருந்திட்டு பயந்துட்டே வந்தண்டா. இன்னும் அப்படியே இருக்கடா செல்லம். மாப்பு ஈரமா இருக்குல்ல? கொஞ்சம் லெஃப்ட் வா. வரேன் பாரு. கரெக்டா இருக்கு மச்சான். நேரா போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு ரவுண்ட் ஆனா வரும்ல, அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்குல்ல, அங்க போயிட்டீங்களாமா? ஏய் எதுக்குடா அவள் தொலை போயின்னு? சைடுல கேஜிஆர் ஒயின் ஷாப் இருக்குதே. சிந்தாமணி சிக்கன் சூப்பரா இருக்கும்டா. இது எப்படா புதுசா திறந்தாங்க? புதுசு இல்ல மச்சான், பின்னாடி இந்த ஒயின் ஷாப் தான் சைடுல. I am back guys. Is equal to zero dynamic pressure. The formula N. Yeah. ஏன்டா இப்படி சிரிக்கிற? மணி நான் அப்பவும் இப்படிதானே ஸ்மைல் பண்ணேன். ஆமா அப்பவும் மூஞ்ச பார்க்க முடியல, இப்பவும் பார்க்க முடியல. ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிட்டு நான் போறது ரூட்டை சொல்லு. ஓகே ஃபர்ஸ்ட் பிரியா டார்ச்சல் தாங்க முடியாம 2020 நடக்க இருந்த உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு மேகனாவை உஷார் பண்ணேன். மேகனா டார்ச்சல் தாங்க முடியாம இதுக்கு பிரியாவே பெஸ்ட்னு சொல்லி 2020 நின்னு போன கல்யாணத்தை நடத்தணும்னு வந்து நிக்கிற. கரெக்ட் மணி? அதான். சோ இப்போ நீ அங்க போனாலும் அந்த டேட்ல என்னென்ன நடந்ததோ அது அப்படியே தான் நடக்கும். அங்க ஈபி மணி இருப்பான், மாப்பிள்ளையும் இருப்பான். டேய் 2 பேர் இருப்பாங்களா? எஸ் இருப்பானுங்க. அது எப்படிடா?
குட் கொஸ்டின். இது நீ என்ன கேப்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை இப்ப நான் அந்த டைம் மிஷின்ல ஏறி உன் கல்யாணத்துக்கு போனேன்னா அங்க எத்தனை மணி இருப்பானுங்க? 2 மணி இருப்பாங்க. Good. அதே இடத்துக்கு நீ போனாலும் 2 மணி தான் இருப்பான். உன்னோட சேர்த்து 3 மணி. இதுதான் இந்த டைம் மிஷினோட கான்செப்ட். சரி, இப்போ நான் போய் பிரியா கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அந்த ஈபி மணி மாப்பிள்ளை போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் அந்த ஈபி மணியை பிடிச்சிட்டனா பிரியாவும் உனக்கு கிடைச்சிருவா. பழைய மாதிரி உனக்கு கல்யாணமும் நடந்துரும். ஒருவேளை இதுல என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா? மிஸ் ஆயிடுச்சுன்னா ரோஷன் தான். ஏய், வாழ்க்கை உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தருமான்னு எனக்கு தெரியாது மணி. இந்த ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத. டப்புன்னு கேட்ச் பண்ணிக்கோ. வாட்? சயின்டிஸ்ட் ஒட்டு கேட்டான். பிளாடி ராபினோட். ஹாய் டிரான்ஸ்பா. ஒட்டிருந்து கேட்கறது தப்பு இல்லப்பா. ஏண்டா நீ ஒவ்வொரு தடவையும் டைம் மிஷினை கண்டுபிடிச்சு டிசைனா உன் வாழ்க்கையை மாத்துவ. நாங்க ஒண்ணுமே தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த வாட்டி உன்னை போவிட மாட்டேன். You think I'm a fool? நீ அடிக்கடி வந்து போ. You think this is an airport? No transfer. அது புடிங் போடு மேன். அவனை அப்படியே வாக்கிங்ல கூட்டி கட்டி ஹேண்ட் லூஸ் பண்ணு. லூஸ் பண்ணு மேன். லீவ் இட். இன்னும் ஒரு சுத்து தான். சார் Hey, go back. இவன் கூட சேர்ந்து என்ன கற்பூர் காட்ட போறியா? Kneel down man. Hey, don't you trust me? Come on, help me, man. Shut up transfer. Money, go. Okay. Hey, this is my transfer. யூரின் வந்தா எனக்கு சொல்லு. No. எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாது. My God. Red light. GST plus TDS. Hey, shut up man. நீ பஞ்ச் பண்ணதுல லொகேஷன் டைம்ல சேஞ்ச் ஆயி போச்சு. இப்போ அவன் எங்க போடா? நீ போக வேண்டியதுக்கு அவன் போய்ட்டான் man. 2020 ஒரு நரகம். எல்லாரும் அந்த நரகத்திலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அதுக்குள்ளேயே போய் இறங்கினான். எஸ், இறங்கிட்டான். எங்க இறக்கி விட்டுருக்கான் நம்மள? என்ன இடம் சார் இது? நரகம். நரகமா சார்? என்ன சார் நரகம்ன்றீங்க? பயப்படாதே, உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் எஸ்கேப் ஆவறதுக்காக போட்ட பிளான்ல நீ ஈஸியா வந்து ஜாயின் ஆயிட்ட. தேங்க்ஸ்ங்க. ஐயோ, என்ன சார் ஆச்சு? சார் யார் சார் அவங்க? அவங்க கிட்ட மாட்டின உனக்கு கரண்ட் சாக்க குடுத்து குடுத்து கறி கட்டி ஆக்கிடுவானுங்க. கறி கட்டி ஆக்கிடுவானுங்களா? சார் பிகே அமீர் கான் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம கூட எவ்வளோ சார் வர்றது? ஒரு ட்ரெஸ் கொடுங்க சார். இங்க எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையே. உங்க ட்ரெஸ் இருக்கே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்? கடைசியா கேஜிஎஃப்ல கைட்டினது. என்ன சார் ட்ரெஸ் போனா தடிக்குது? சுரங்கத்துல மாட்டி செத்தவன் ட்ரெஸ் எடுத்து போட்டா சென்ட் வாசனை அடிக்கும். உன்னை ட்ரெஸ் போட தான் சொன்னேன், யாரும் மோந்து பார்க்க சொன்னது. என்ன இடம் சார் இது? யாரும் வரக்கூடாத இடம். அதான் வந்துட்டுல சொல்லண்டா. என்ன சார் நாய் வாழை மிர்ச்சா மாதிரி எவனோ ஒருத்தர் இப்படி காத்துறான்? அதெல்லாம் விடு, நான் இங்கே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீ அங்க இருக்கிற சாவி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடு. சார் நீங்க வரல? எனக்கு அந்த ரூட் எல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு வேற ரூட் இருக்குது. அந்த ரூட்ல நானும் வரேன். தம்பி, நீ இன்னும் அதுக்கு பழக்கப்படல. நீ வெளியே போய் எஸ்கேப் ஆகிற வழியா பாரு, போ. சரிங்க சார். தம்பி, எந்த ஸ்டேஜிலே என்ன நீ மறக்க மாட்டல? மாட்டேன் சார். கோமா ஸ்டேஜில நீ வெளியே போய் சுதந்திரமா சுத்து. விதின்னு ஒண்ணு இருந்தா நம்ம மீண்டும் சந்திப்போம். விடுதலை ரொம்ப முக்கியம். ஐயோ, மட்டிக்கு தெரிஞ்சா மட்டை பண்றானே. ஐயோ,
வந்துட்டா வந்துட்டா அவன் வந்துட்டான்டா. எங்கேயோ கேட்டிருக்கேன். சட்டம் போடாம வந்துக்கிறான்டா. உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு கையில வாட்ச் கட்டி வந்துக்கிறான்டா. டேய் நீ பைத்தியம் இல்ல? ஐயோ இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. இஷ்டா மேல கை வச்சு பாருங்கடா. யாராவா? டேய் பில்டா பைத்தியம் இங்க எப்பறம் வெளிய போது சொல்றா. என்னடா தியானத்துக்கு போயிட்ட? டேய் யாரும் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கா? டேய் இங்க வெளிய போறதா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வர போய் சொல்றா. டேய் வாய். பாஸ் பாஸ் மொட்டை பாஸ் நான் பைத்தியம் இல்ல பாஸ். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இங்க வர்றவங்க இதான்டா சொல்லுவாங்க. தூக்கிட்டு வாடா இவனை. டேய் நான் சொல்றது கேளுங்கடா பாஸ். டேய் நீ என்ன டேட்? 17. ஐயோ நாளைக்கு காலையில கல்யாணம்டா. டேய் அது நாங்க பண்ணி வைக்கிறோம் வாடா. பாஸ் மொட்டை பாஸ் லாக் டவுன் பண்ணிட்டானுடா. இனி எவனும் வெளிய வர முடியாதுடா. என்ன தேர்றான்? தம்பி நீ எப்படி பைத்தியமான அத சொல்ல. டேய் அறிவு கட்ட மொட்டை. சாரி சாரி டாக்டர். நான் பைத்தியம் இல்ல சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க. அந்த லூஸ் சயின்டிஸ்ட் ஏதோ ராங் பட்டன் அமைக்கிட்டா. அதனால தான் இந்த இடத்துல வந்து இறங்கிட்டேன். டாக்டர் எனக்கு கல்யாணம் டாக்டர். அது தடுக்க ஒருத்தன் வந்திருக்கான். அவனை போய் நான் தடுக்கணும். ப்ளீஸ் என்னை அமுச்சு விடுங்க டாக்டர். டாக்டர் கம் க்ளோஸ். எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேஷண்ட் லிஸ்ட்ல இவன் பேரே இல்லையே. கரெக்டா? மூஞ்ச பார்த்தா டீசெண்டா தான் இருக்கு. பேசாம அனுப்பிச்சிடலாமா? என்ன டிஸ்டர்ப்? வாங்கடா. சாரி கொடுப்பா. ஏன்பா என்னாச்சு டாக்டர்? ஒண்ணு இல்லப்பா. டாக்டர் நான் போலாமா? தம்பி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா. டாக்டர் இங்க பக்கத்துல கிராண்ட் ரெசார்ட்னு அங்கதான் கல்யாணம். கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரப்பா. ஓகே டாக்டர். ஓகேப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையில வந்துருவான். தம்பி உன் கல்யாணத்தை எவ்வளோ தடுத்து நிறுத்த வரோன்னு சொன்னீங்க. யார்ப்பா? அதுவும் நான் தான் டாக்டர். தம்பி தம்பி ப்ளீஸ் பா. என்ன டாக்டர்? உட்காருப்பா. ஆமா உன் கல்யாணத்தை நீயே தடுக்க போறியா? ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ண வரல டாக்டர். ஆல்ரெடி நான் பண்ண கல்யாணத்தை நானே தடுத்தனால்தான் நான் இப்படி ஆயிட்டேன். இப்போ நான் பண்ண என்னுடைய கல்யாணத்தை தடுக்க வந்திருக்க அவனை போய் நான் தடுக்கலன்னா அவன் தடுத்துருவான். அதனால தான் இப்ப நான் தடுக்க போறேன். சப்பா டேய் அந்த செயின் எடுங்கப்பா. டாக்டர் செயினா இருந்தாலும் மோதிரமா இருந்தாலும் நாளைக்கு கல்யாணத்துல வந்து போடுங்க. அதுதான் முறை. இங்க கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். டேய் அந்த செயின் பைத்தியக்காரனை கட்டி போற செயின்டா. டேய் புறாவனா. ஐயோ டாக்டர் சார் உங்களை பார்த்தாலும் டாக்டர் மாதிரி தான் இருக்கு. நான் பைத்தியம் இல்ல டாக்டர் நம்புங்க. அந்த விஷுவல் டெஸ்டையும் பண்ணி பாத்துருவோமே. இன்னும் இவன் பைத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. கரெக்டா? தம்பி இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அழகா இருக்குதா பார்த்து சொல்லுப்பா. சீ பொம்பளையா இது? சாணி உருண்டிக்கு சாரி கட்டின மாதிரி இருக்கு. பார்க்கும்போது கொம்டின்னு வருது. யார் இது? என் பொண்டாட்டிப்பா. சாரி டாக்டர் தெரியாம சொல்லிட்டு. ஆஃப் சாரி நல்லா இருப்பாங்க. நான் சொல்ல டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா இருப்பாருங்க. சார் எங்க இருந்து வரீங்க? ஃபியூச்சர். ஃபியூச்சர் ப்ளீஸ் கம் இன். சொல்லுங்க டாக்டர். ஃபியூச்சர் பைத்தியடா. எவ்வளவு பெரிய பைத்தியத்தை மிஸ் பண்ணிருப்போம். டேய் இவனை செல்லுல அடங்கடா. ஐயோ டாக்டர் டாக்டர் மேல ஃபியூச்சரா ஃபியூச்சர். ச்சே சாணி உருண்டன்ட்டானே. விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. இத எங்கேயோ கேட்டிருக்கனே. தருதல நீயா? எப்படி விதி நம்மள ஒன்று சேர்த்து வச்சது பாத்தியா? விதி இல்லடா நீ பண்ண சதி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான்டா. பிடிலே. ஆமா இவன் மட்டும் எப்பறம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான்? டேய் வடக்கம்பி ஜெயில் கம்பிக்குள்ள பூந்து பூந்து போயிட்டு வந்துட்டு இருக்கியா நீ? டேய் மண்புழு என் கையில மாட்ட உன்னை நசுக்கி போட்டுருண்டா. இவ்வளத்துக்கும் காரணம் அவன் இல்ல. இப்பதானடா அவன் சொன்ன. இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுங்கடா. டேய் டேய் தம்பி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என்னை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் வெளியே இருந்தப்போ பண்ணாத தப்புக்கு என் மேல பழிய போட்டு எல்லா இடத்துலயும் போலீஸ் என்ன வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. சோ நான் இங்க இருக்கிறது தான் சேஃப்டி நினைச்சு செப்டி டேங்க் வழியா உள்ள வந்துட்டேன். இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு.
வெளியே கள்ள தோணியோட நம்ம புள்ளிங்க கடலாண்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம போறோம், எஸ்கேப் ஆகுறோம். ஓகே? அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? இல்ல சார், டைம் இப்போ 1 o'clock, விடிஞ்சானே கல்யாணம். இப்போ போனா கரெக்டா இருக்கும். வாங்க சார். இப்ப போனோம்னா எல்லா இரும்பு கம்பியில கரண்ட் சாக்க வச்சிருப்பானுங்க. கைய வச்சோ கறி கட்டி ஆயிடுவோம். தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குது. அது வரைக்கும் விடுதலைக்கான வெளிச்சம் வருதான்னு ஜன்னல்ல போய் பாரு. பா, என்ன நெரிசல். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இதை மட்டும் ஷார்ப்பா கேக்குறான். இல்ல சார், அதெல்லாம் டவுட் இல்ல சார், நீங்க பிரில்லியன்ட் தான். நாக்பூச்சி பிரதர், மறுபடியும் என் கண்டுபிடிப்பை இழக்க நான் விரும்பல. இதுவெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? அந்த லிஸ்ட் ரெடியா? எஸ் சார். நம்ம ட்ரைனிங்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணோம். நோ நோ நோ, ஐ வாண்ட் தி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். வர்ஸ்டா? வை சார்? அதுக்கு காரணம் இருக்கு சார். வர்ஸ்ட்னு யாரும் இல்ல சார், ஆனா வர்ஸ்டுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க சார். க்ளோஸ் சார். ஒரு சின்ன டவுட், போன டைம் லைன்ல இதே 2 பேர் அமிச்சதுனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோமோன்னு நினைக்கிறேன் சார். நோ நோ, அதுக்கு சான்ஸே இல்ல. என்னோட கால்குலேஷன் என்னைக்கும் மிஸ் ஆகாது. டிரான்ஸ்பா, அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். யூ டாங்கி சாணி. மறுபடியும் எனக்கு கரஞ்சா குத்து வர வைக்க தான் போற பாரு மேன். கால் தம் இமிடியட்லி. இன்னும் 2 பேர் வந்து இறங்கிட்டானுங்கடா. பாஸ், நான் அப்பயே சொன்னேன்ல வரும்போது குறிப்பிட்ட ஆயிடுவாங்க. கேட்டிங்களா? இப்படி வாந்தி எடுத்துட்டீங்களே. உன்னை இப்படி பார்த்ததால தான்டா வாந்தி எடுத்தேன். என்ன அம்மனமா வந்திருக்கானுங்க? ஹலோ, அருணாள்டே டைம் மிஷின்ல அம்மனமா தான் வந்தாரு. யாரா நீங்க? நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வரோம். ஓ, ஃபியூச்சர். அப்படி ஓகே. எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்த மணியை ஃபியூச்சருக்கு கூட்டு போக வந்திருக்கோம். ஓ பாய், எஸ் டாக்டர். வீல் சேர் ரெடி பண்ணுங்க. இவங்களோட பேச வேண்டியது நிறைய இருக்கு. தேங்க் யூ பாஸ். வெல்கம். ஒரு கப் டீ கிடைக்குமா? கிரீன் டீயா சொல்றேன். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த எஸ்கேப் ஆக பிளான் போட்டா மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா சொல்லு, மறுபடியும் எஸ்கேப் ஆகலாம். எஸ் கம் ஆன். சீக்கிரம் இறங்கியா. டார்ச்சுங்க. ஐயோ, மறந்துட்டேனப்பா. டேய், எடுத்து இடுப்புல சொருவுனியா? உனக்கு கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னேன். சமாளிக்கிறான் பார் சாம்பார் வாய. டேய், பெருச்சாலிக்கு பிறந்தவனே, என்னடா நாலா பக்கம் தோண்டி வச்சிருக்கிற? விடுதலைக்கான வழி. போலாமா? டேய், எவ்வளவு வருஷமா இதை தோண்டிட்டு இருக்கிற? 15 வருஷமா. ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஜெயிலுக்கு போயிருந்தா எத்தனை வருஷம் தண்டனை? 5 வருஷம். ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இல்ல போ. ஒரு நிமிஷம், வாட்ச மறந்துட்டேன். ஏம்பா, டைம் கேட்டா நான் சொல்ல மாட்டேன். டேய், அந்த வாட்ச் இல்லடா, ரொம்ப முக்கியமான வாட்ச். டாக்டர் ரூமுக்கு எப்படா போனோம்? டாக்டர் ரூமுக்கு 25 அடி பின்னாடி போனோம்னா செப்டி டேங்க் இருக்கும். அது மேல தான் அவன் இருக்கிறான். கோ பேக். சரிடா, நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்ததை நான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபியூச்சர்ல அப்படி என்னதான்டா இருக்கு? யாரு ஃபியூச்சரை கேக்குறா? டாக்டர், இவனுங்க 2 பேரையும் பார்த்தா பிரில்லியண்டா தெரியுது. பேசாம அந்த கடைசி டெஸ்டையும் பண்ணிடுவோம். உனக்கு யாரும் அறிவு தெரிவிச்சாரு? இந்த போட்டால இருக்கிற பொண்ணு அழகா இருக்குதா பார்த்து சொல்லுங்க. கொடுங்க. பல்லழக பார்த்தா பழைய நடிகை பத்மனி மாதிரியே இருக்கு. சார், யார் சார் இவங்க? இவதான் என் பொண்டாட்டி. அடக்கம் நாட்டி. எப்படி ஸ்கோர் பண்ண பாத்தீங்களா பாஸ்? யூ ஆர் லக்கி பாய். ஏண்டா டேய், இந்த மூஞ்சியை பார்த்து பல்லழகி பத்மினின்னு சொல்றீங்க? நான் சொல்ல சார், இவன் தான். பாய், சார் அவசரப்பட்டு முடிவு எடுத்தாதீங்க. பைத்தியம் தான். இவங்க டஞ்சன்ல அடங்கடா. டஞ்சனா தடுமாற்றங்கள் நிறைந்த அந்த உலகத்துல நாம நிக்கிற இடம், உட்கார்ற இடம் ஒரு பீங்கான் விளிம்பு மேல கூட இருக்கலாம்.
அது மாதிரி அவங்க போய் சேர்ற இடம் ஒரு டஞ்சன் ரூமா கூட இருக்கலாம். டஞ்சன் சொன்ன உடனே எல்லார் முகத்திலயும் ஒரு படப்படப்பு. அந்த பூமியே ஒரு டஞ்சன் தான். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு குடி வந்துட்டோம். செவ்வாய் கிரகமா? அதை விடுங்க பாஸ், செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. ரவுண்ட் அடிச்சோம். ஆமாண்டா, பிளாஸ்க்கு டீ கப்பெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். டயர்ட் ஆனா குடிப்பான் போல இருக்கு. ஆமா பாஸ், இந்த ஆப் ட்ரெஸ்ல நம்மள மாதிரி டீசெண்டா தான் இருக்காப்ல. ஓவியனா வேற இருக்காப்ல. இவரை எதுக்கு டஞ்சன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க? இவனை யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடிஞ்சு போயிட்டு. அப்படி மனசோடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ. சரி சரி, இங்க நான் மட்டும் தான் பேசணும். வேற யார் பேசினாலும் கொள்ளிடுவேன். உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம். மேரேஜ் டேய், வந்த வழி மாதிரியே இருக்கேடா. கொஞ்சம் இருப்பா. இந்த பக்கம் தான். கடா வழி இருக்கா? அந்த பக்கம் தான். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல. கிளீனா தெரிஞ்சு போச்சு. என்ன? நம்ம வந்த பக்கம் தான். இதெல்லாம் நான் அப்பவே சொன்னேன். விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. எல்லாரும் ரெடியா? போலாமா? சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு கிபி 2027 if I am correct, அப்பதான் முதல்லன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஒரு குரலோட நிறுத்திடுவானா? இல்ல 1330 அறுத்துப்பால் காமத்துப்பால் 10 ஜென்மம் ஆகட்டும். நான் பேசாம எக்ஸிட் ஆகுறேன். நானும் தான். ஆனா நம்ம வந்து வேலை நான் பாட்டு கூட போட்டிருக்கேன். அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு, லாலலே லாலலா. சக்சஸ். என்ன வந்துட்டோம்? எங்க? நம்ம போன இடத்துக்கே வா. இல்ல, நாம வெளிய போற இடத்துக்கு. எஸ், தி எண்ட். என்னடா பக்கத்துல எங்கன்னா கருவாடு வறுக்கிறாங்களா? இல்லப்பா, சுதந்திர காற்ற சுவாசிக்கிற. குமாரே உள்ள போ. நான் டெய்லி தப்பிக்கும் போதெல்லாம் அவன் இங்க வந்து உக்காந்து இருக்கிறான். எது டெய்லி தப்பிப்பியா? டேய் பேன்சி பல்லா, இப்ப எதுக்குடா சிரிக்கிற? இங்க இருக்கிற பைத்தியங்களையே ஸ்பெஷல் பைத்தியம் இந்த எஸ்கே பைத்தியம் தான். இந்த எஸ்கே பைத்தியம் டெய்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலனா இதுக்கு வெரி பிடிக்கும். அதனால தான் நாங்களா ஸ்பெஷலா உருவாக்கின இந்த டனல். இந்த டனல் இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். காம்பவுண்டை தாண்டி வெளியே போகவே போகாது. அவன் செல்லுல எழுதிக்கிறான நம்பரு, அது அவன் அத்தனை வாட்டி எஸ்கேப் ஆன கவுண்ட். ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா. டனல் பைத்தியம். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? டேய் ஒழுங்கா வழி விடு, கொட்டை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். தம்பி, விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. டாய் புடிடா. அவன் தப்பிச்சு ஓடிச்சாண்டா. அண்ணே, எல்லாம் ரெடியா? நம்ம பிளான் போட்ட மாதிரி கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? பக்காவா போயிட்டு இருக்கு. அழாத, இப்படி வா. ஓ, இப்பதான் புரியுது. பேச்சுலரா ஒரு தடவை மேட்ச் விளையாடணும்னு கேட்டல்ல, வா. அறிவில்லை உனக்கு, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு. பாஸ் வரான். ஈபி சார். சொல்லுங்க. உள்ளதான் சார் இருக்காங்க.
ஓகே டேய் அவனே அவன் தான் சொல்லிட்டு போறான் நீ அவளன்னு உள்ள போற போறான் என்னடா இப்படி மூச்சு இருக்குது டிபி நினைக்கிறேன் பாஸ் உன்னை விட மாட்டேன் டேய் கன்ஃபார்ம் இவன் தான்டா ஈபி ஒருவேளை மாப்பிளையா இருக்கானே ஈபி சேர வந்துட்டான் ஐயோ மாப்பிளை தம்பி என்ன அதுக்குள்ள வகுடு எடுத்து வாரி இருக்கா ஒருவேளை இவன் தான் ஈபியோ அண்ணே அவனை விட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவா வாங்க அவனை பிடிச்சி கட்டி போடலாம் நல்ல ஐடியா தம்பி கை கொடுங்களேன் 2 கை கொடுங்களேன் கொஞ்சம் ஆடாம இருந்துப்பா சார் சொன்னா கேளுங்க சார் உங்க மூஞ்ச பார்த்தா மூளை பெருசா இருக்க மாதிரி இருக்கு சொல்லுங்க சார் அந்த ஆள்கிட்ட நான் மாப்பிள்ளை சார் ஈபி இல்ல இவன் மோஜாடல ஏன் வந்தாலும் எல்லாரும் பிடிச்சி கட்டுறான் சரிப்பா கட்டதுக்கு அப்புறம் அவன் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோ டேய் ஈபிடா வாடா டேய் கை எடுத்துட்டு வாடா ஓ கைடா இல்ல அதுக்குள்ள போயிட்டா பாஸ் வேகமா ஓடாதீங்க உங்கள ஃபைல்ஸ் இருக்கு ஏய் அந்த வீடியோ முறை டெலீட் பண்றான் வாடா மாப்பிள்ள என்னடா ஹேர் ஸ்டைல் இது தலைக்கு மேல ஒவால் படுத்துனுக்கா மாதிரி டேய் நான் மாப்பிள்ள இல்ல ஹாக்கி பிளேயர் மணி என்ன அப்படி பாக்குற நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தந்தோட விளைவுதான் நான் புரியலையே மேகனாவோட புருஷன்டா முட்டாள் ஏய் அப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி மேகனா கல்யாணம் பண்ணிட்டேனா ஹாக்கி பிளேயராகவும் ஆயிட்டேனா ஐயோ ஏண்டா அப்புறம் நீ டைம் மிஷின் முடிச்சிங்க வந்த பாவண்டா என் டார்லிங் மேகனா நான் இல்லாம தனியா தவிச்சுன்னு இருப்பாளே ஏய் வாயில நல்லா வருது பரவாயில்ல துப்பிட்டு சொல்லு கொஞ்சம் கிட்ட வாய மூஞ்சிலே துப்பிட்டு சொல்றேன் நீ ஆரம்பத்துல இருந்து போட்ட எல்லா கணக்கும் தப்பு பிரியா தானே நம்ம கரெக்ட் அந்த மொபைல் முதல்ல குறா நான் மாப்பிள்ள மணி இவன் ஈபி மணி நீ யாரா கவுண்டமணி மேகனா புருஷன்டா மேகனா புருஷனா டேய் நீ கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்தை விட மாப்பிள்ளை கூட்டம் தான்டா அதிகமாக இருக்கு டேய் ஈபி என்ன புடவை வைக்க வந்த மாதிரி திருத்துன்னு முடிச்சுன்னு இருக்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லு நான் இந்த வீடியோ அனுப்பி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் நீ போய் மேகனா கரெக்ட் பண்ணுற வழியப்பா ஏன்பா கவுண்டமணி காமெடி நீ வந்த இடத்தே கிளம்புப்பா டேய் நான் சொன்ன கேளுங்கடா மேகனா நமக்கு வேணாண்டா பிரியா தாண்டா கரெக்டு டேய் அவன் குழப்பறான் நான் சொல்றது கேளு நமக்கு பிரியா கரெக்ட் இல்லை மேகனா தான் கரெக்டு நிறுத்துங்கடா நீ பிரியா கூட வாழ்ந்துட்டு வந்துட்ட இவன் மேகனா கூட வாழ்ந்துட்டான் நான் இன்னும் எவ கூடயும் வாழலடா இதுக்கப்புறம் யார் கூட வாழணுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க 2 பேரும் மூடி நீ கிளம்புங்க டேய் நில்றா டேய் நீ போடா இவனை பாத்துக்கிறேன் பிரியா பிரெக்னெண்டா இருக்காடா டேய் கல்யாணத்தை நீ நிறுத்திட்டு போன கொஞ்ச நாள்ல தான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு முடியலன்னா நீ ஏன் ப்ராமிஸ் பண்ண உண்மையை சொல்லிட்டு போ நம்ம பாஸ்ட மாத்தவோ மறக்கவோ அழிக்கவோ முடியாது ஏத்துக்க மட்டும்தான் முடியும் என்னடா கல்யாணத்தை நிறுத்த கிளைமேக்ஸ் போய்யா பிரியா பிரெக்னெண்டா இருந்தா என்கிட்டே சொல்லியிருப்பாள் இப்போ அது அவளுக்கு தெரியாதுடா ஆமா அவன் போய் சொல்ல எதை வச்சு சொல்ற எனக்கும் பிரியாக்கும் கல்யாணம் ஆகி 3 மாசம் இருக்கும் அடிக்கடி என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும் சொல்லிட்டே இருப்பா அதை நான் பெருசாக கண்டுக்கல ஒரு நாள் எனக்கு அவளுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு அந்த சண்டையை மனசில் வச்சுக்கிட்டு அவள் ரொம்ப நாள் டிப்ரெஷனில் இருந்தா அதுக்கப்புறம் அவளும் அந்த சர்ப்ரைஸை பற்றி சொல்லலை நானும் கேட்கல ஆனால் அதுலேருந்து குழந்தைய பற்றி டாபிக் எடுத்தா அப்செட் ஆகி ஒவ்வொன்று அழுதுகிட்டே இருப்பான் இப்போ இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது பிரியா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காடா போ போய் ரெடி ஆகும் டேய் போகிறதுக்கு முன்னாடி அதை வாட்ச் கொடுத்துட்டு போ எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு அதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இரு நான் வரேன் வாட்ஸ்அப் இந்த பக்கம் தான் போயிருக்கணும் இதுக்குள்ள ஓ உள்ள இருக்கானா அப்படியே இது வர பின்னாடி போய் பாஸ் இங்க அந்த பக்கம் உள்ள இருக்கு பாஸ் நீங்க போடுங்க ஊவ மறைச்சேடா உருப்படாத
பாஸ் அங்க பாருங்க எங்க எப்பா தப்பிச்சிட்டேன். எங்க எங்க மாமாவை பாத்தீங்க? இப்பதான் லேடிஸ் பாத்ரூம் கிட்ட பார்த்தேன். இங்க இந்த லேடிஸ் பாத்ரூமா? ஓகே. அந்த ஆள் ஆம்பளன்றதே அடிக்கடி மறந்துடுறான்பா. டேய் ஈபி. ஆமா, நான் ஈபி மணி தான். நானும் கல்யாணத்தை நடத்தா வந்திருக்கேன். தயவு செஞ்சு கேளுங்க. நாங்களும் அதுதான் வந்திருக்கோம். வா. நான் சொல்றது கேளுங்கடா, முன்ஜென்ம முட்டாளுங்களா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி சயின்டிஸ்ட ஒரே பம்பட வாங்கலாம் பார்த்தா டேம் இட். டேய், மாப்பிளைய கட்டி போட்டா கல்யாணம் எப்படி நடக்கும்? டேய் நீ தான்டா ஈபின்னு சொன்ன. சும்மா போய் சொன்னேன். அப்ப ஈபி அத போறாம்ப. பாஸ் அங்க பாருங்க. அட ஆமா. இப்பதான் அவனை கட்டி போட்டோம். டேய் முதல்ல கயிறு எடுத்து வாடா. இந்த எடுத்துற பாஸ். என்னது பாஸ் ஒரு கயிறு தானே இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஓடிட போறேன். தம்பி பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சு நீ கிளம்புங்க தம்பி. அப்ப நான் கிளம்புறேங்க. வரங்க. ரெண்டாவது மணிக்கு சாப்பாடு போடுறேன். சரி சரி ஓகே. 2 சேர் போடுங்க. எள்ளி பாயாசம் நல்லா இருக்கும். வாங்க பாஸ். என்ன? உங்ககிட்ட சில உண்மையை சொல்லணும் பிரியா. இப்ப என்ன சொல்ல போற? உனக்கு என்ன பிடிக்கல? இந்த கல்யாணம் வேணாம் அதானே? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா. லவ் பண்ணும்போது நான் சொன்னது எல்லாமே போய். 1 வருஷத்தில் என்னால் ஹாக்கி பிளேயர் ஆக முடியுமான்னு தெரியல. மேபி 5 வருஷம் கூட ஆகலாம். ஏன் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஹாக்கி பிளேயர் ஆகாமல் கூட போகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு புது வேலையை தேடி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வரும். அந்த பிரச்சனைங்களுக்கு எங்கள் அம்மாவே காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் நீ என்னை முழுசாக நம்பி என் கூட பொறுமையாக இருந்தீன்னா நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் பிரியா. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அதான் பிரியா, நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் நான் உண்மையை பேசுகிறதா உனக்கு சந்தோஷம்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால்தான் இதெல்லாம். நீ யோசிச்சு சொல்லு பிரியா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். மாமா பயப்படாதீங்க. ஜூஸா இல்ல ஜொல்லாது? அத்தைகிட்டலாம் சொல்ல மாட்டேன். இப்படி தூரமா நின்று காக்கா ஓட்டியிருந்தா உசு உசுன்னு எப்படி அது உஷாராகும்? அப்புறம் இந்த சட்டை ரொம்ப கேவலமா இருக்கு, என் சட்டையை தரேன், போட்டு போய் அப்படி ஸ்டைலா நில்லுங்க, நான் பேசி அனுப்பிச்சு விடுறேன். பாஷாவே கட்டி வச்சு குறிச்ச வேண்டாம். என்னடா எக்ஸ்கியூஸ் மீ. டேய் அவன் ஈபி இல்லடா. ஃபினிஷ். அட நம்ம பட்டுப்புழு அடி வாங்குறதுன்னு அங்கங்க கரெக்டா வரானே. எப்படி பாஸ்? லூசு யாருன்னு பாருடா. யாரு? ஓ பாஸ் ஒரு நிமிஷம். டேய் நம்ம கடமையை செய்யணும்ல. என்னடா பண்ற? ரெஸ்ட் இன் பீஸ். கொலைகேஸ்ல மாட்டி விட்டுறோம் போல இருக்கு. ஆமா. டேய் அறிவு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். பாஸ் இருங்க, நானும் வந்துடுறேன். அட பாவிகளா, யாரா நீங்க? இப்ப பாருடா தலைவா, இப்ப தெரிதா வி பாய்ஸ் ப்ளீஸ். வாவ், such a beautiful creativity டா. எல்லாம் என் ஐடியா தான். மேகமா, will you marry me? எல்லாம்
தொலைச்ச வாழ்க்கையை தேடுறதை விட கிடைச்ச வாழ்க்கையை தொலையாமல் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் டைம் மிஷின் கிடைச்சிடாதுல்ல, திரும்ப நம்ம சந்திக்கவே கூடாது. டேய் ஹாக்கி, நீ 2 வீட்ல மேட்ச் ஆட்டல்ல? நீ போய் அந்த ஈபி மணியை தடுத்து கல்யாணத்தை நடத்திட்டனா நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்னப்பா சும்மா நிக்கிற? வேலைக்கு போ. தாத்தா கேட்ச். என்னைக்கு கல்யாணம் பண்ணோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு தலைவலி. டெய்லி திட்டினாலும் மண்டையில உரைக்கிறா பாரு. பெரிய ஹாக்கி பிளேயர் தான் பேரு, ஒரு ஃபைல கூட ஒழுங்கா எடுத்து வைக்க தெரியல. ச்சே. பிரியா இதோ வராத. இந்தா புடி. என்ன ஹாப்பியாக தானே இருக்க? ஓ மறந்துட்டேன். போ. ஏய் இன்னும் யூனிஃபார்ம் மாத்தாம என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகு. ஸ்கூல் பஸ்